ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. என்னோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க என்னோட கதைக்கு போகலாம். அவன் இரு கண்களும் கோபம் மற்றும் வலியால் சிவந்திருந்தன. அவனைச் சுற்றி ஓலமும் ஒப்பாருமாக கேட்டிட அவனின் சிவந்த விழிகள் சிமிட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் இதய கோட்டையின் சொந்தக்காரி இன்று தன் இதய துடைப்பை இழந்து கிடக்கிறாள். அவளின் இரத்த வெள்ளத்தில் நான் உன் மீது கொண்ட காதல் மெய்யெனில் நான் மீண்டும் பிறப்பேனடி இப்பூ உலகில். உன் விரல் பிடித்து நிழலாக உன்னோடு வலம் வந்திட இது நான் உன் மீது கொண்ட காதல் மீது ஆணையடி என்றவன் தன் கையில் இருந்த அந்த கூரிய ஆயுதத்தை அவள் குடியிருக்கும் இதயத்தில் படாமல் பாய்ச்சினான். என்று கத்திக்கொண்டே பிரியாவின் குரல் அந்த இருட்டினை கிழித்து கொண்டு ஒலிக்க அவன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த அர்ஜுன் சட்டென எழுந்து மின்விளக்கை இயக்கச் செய்தான். அவ்வறையின் இருள் விலகி அவ்வறை முழுவதும் வெளிச்சம் பரவிட தன் அருகே வியர்வையில் மூழ்கி வெற்றிடத்தை வெறித்து பார்த்தவாறு அலறிக்கொண்டிருந்த தன் மனைவியை தன் மார்போடு அணைத்தான். ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை, நான் இருக்கேன்ல என்று ஆதரவாக அவளை அணைத்து அவளின் முதுகில் மெல்ல தடவி விட்டான். ஏன் அர்ஜுன், இந்த ஒரு வாரமா எனக்கு இப்படி கெட்ட கனவாவே வருது. அதுல என்ன கண்டேன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒவ்வொரு முறை கனவு கண்டு எந்திரிக்கும் போதெல்லாம் அப்படியே என் உடம்பு விட்டு என் உயிர் இழுக்கிற மாதிரி இருக்குடா. அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்தவாறே கூறினாள். அர்ஜுன் உடனே அர்ஜுன், பிரியா இருவருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். 5 வருட காதலும் 3 வருட திருமண வாழ்க்கையும் என 8 வருடங்களாக தங்கள் காதல் வாழ்க்கையில் எந்த இடையூறுகளும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றன. இன்னும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை என்ற போதிலும் அதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு இன்னும் நாட்கள் உள்ளன என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வர். ஆனால் கடந்த ஒரு வாரமாக பிரியாவிற்கு வரும் இந்த கனவுகளே இவர்களின் மனதை கொஞ்சம் பாதிக்கிறது. தன் மார்போடு அணைந்து இருந்த தன் மனைவியின் உச்சந்தலையில் அன்பாக சிறு முத்தமிட்டவன் அவளை தன்னை விட்டு மெல்ல விலக்கி கீழே குனிந்தவாறு இருந்த அவளின் தாடையை தன் கட்டை மற்றும் ஆள்காட்டி விரலால் பிடித்து சற்றே உயர்த்தினான். அவள் கண்களை நேருக்கு நேராக நோக்கியவாறு அவள் முகத்தினை தன் இரு கைகளாலும் பிடித்து அவள் கன்னங்களில் வடிந்து கொண்டிருந்த அந்த கண்ணீரை முத்துக்களை தன் இரு கட்டை விரல்களை கொண்டு நீக்கினான். பிரியா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்க வரைக்கும் அந்த காத்த கூட என் அனுமதி இல்லாம தீண்ட விட மாட்டேன். நாளைக்கு எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். அவனின் அந்த வார்த்தைகள் அவள் உள்ளத்திற்கு மருந்தாக மாறின. அவள் திரும்பவும் அவன் மார்பில் தன் முகத்தினை பதித்து விழிகளை மூட அவனின் இதய துடிப்பின் தாளாட்டிலும் அவள் கேசத்தை வருடும் அந்த சுகமான உணர்விலும் அவள் தன்னையும் மறந்து உறங்கத் தொடங்கினாள். இம்முறை எந்த தடங்களும் இன்றி. அர்ஜுன், என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த ப்ராஜெக்டுக்காக ராவு பகலான்னு பார்க்காம உடம்ப வருத்தி வேலை செஞ்சுட்டு இப்ப எல்லாம் கை கூடி வர்ற நேரத்துல விலகுறேன்னு சொல்ற? பிரியா தன் கண்களில் அனல் பறக்க தன் கணவனை கேட்டாள். இல்ல பிரியா, எனக்கு இதுல விருப்பம் இல்லை. இதுக்கு மேல அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ண போறதில்ல. அர்ஜுன் தன் மனைவியின் கண்களை பார்க்க இயலாது கீழே தரைய பார்த்தவாறு கூறினான். அதான் ஏன்னு கேட்க. இவ்வளோ காலம் அதுதான் உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இது மட்டும் நல்லா வந்ததுன்னா நீ உன்னோட கோலை அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொன்ன. இப்ப எல்லாம் நல்லா வந்து எல்லாருமே இதை அக்செப்டும் பண்ணி இப்ப இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவல்ல ரீச் பண்ணும்போது இல்ல முடியாது விலக போறேன்னா என்ன அர்த்தம்? பிரியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு காலமாக இவன் இதற்குத்தானே ஆசைப்பட்டான். திடீரென்று இதை விட்டு ஏன் விலக வேண்டும் என்று அவள் குழம்பினாள். பிகாஸ் இதோட நெக்ஸ்ட் லெவலை கண்டினியூ பண்ணணும்னா ஃபாரின் போகணும். ஸோ இதுல என்ன இருக்கு? நீ இப்படி கெட்ட கனவுகளால நைட்டு தூங்க முடியாம கஷ்டப்படும் போது நான் எப்படி உன்னை தனியா விட்டுட்டு போறது? 3 வாரம் ரொம்ப பெரிய கேப் பிரியா. நாம டாக்டரை வேற கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு 2 வீக்ஸ் தான் ஆகுது. பட் நீ இன்னும் இந்த கனவுனால கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? நீயே சொல்லு என அர்ஜுன் கேட்டிட தன் உடலெங்கும் புள்ளி வருத்தவளாக அவனை பார்த்தாள் பிரியா. உண்மைதான், 3 வாரங்கள் கடந்தும் அவளின் இந்த கனவுகள் நின்றபாடில்லை. டாக்டர் இதற்கு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என்று கூறி விதவிதமான கலர்களில் மாத்திரைகளை எழுதி தந்த போதிலும் எந்த பயனும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேல் அவளுக்கும் தெரியும் அவளின் கனவுகளுக்கு காரணம் மன அழுத்தமோ இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இவைகளுக்கு கனவு வர காரணம் அவன்தான் என்று அவள் நினைக்கும் போதே அவன் உருவம் அவள் நினைவில் வர அவளின் உள்ளுக்குள் ஒரு சிறு நடுக்கம். தனது அலைப்பாய்ந்து கொண்டிருந்த எண்ணங்களை ஒரு புறம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு தன் அன்பு கணவனை பார்த்தவள்,
அவன் அருகே சென்று அவனின் இடது கன்னத்தை தன் வலது கரத்தினால் மெல்ல பற்றி அவன் கண்களை நேரெதிரே நோக்கியவாறு சிறு புன்னகையை புரிந்தாள். அர்ஜுன். அவனின் பெயரை அவள் காதல் கொண்டு அழைத்தபோது அவளின் சுவாச காற்றும் மெல்லிசை ஈட்டியது. அவளின் அந்த குரல் அவனின் காதுகளில் 8 திசைகளிலும் இருந்து வந்து ஒலிக்க, 8 வருடங்கள் என்ன, 8 ஜென்மங்கள் கடந்தாலும் அவன் அவள் மீது கொண்ட காதல் குறையாது. டேய், இங்க பாருடா, நீ என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உன்னோட லட்சியத்தை அடைய நான் தடையா இருந்தா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நாள் ஆகுமா? அதுவரையும் நான் எங்க அம்மா கூட போய் இருக்கேன். இதுக்கு போய் ஏன்டா நீ உன்னோட லட்சியத்தை அழிச்சுக்க பாக்குற என்றவள் ஏதேதோ சொல்லி அவனை சமாளித்து அவனையும் சம்மதிக்க வைத்தாள். என்னதான் அவனுக்கு அவள் ஆறுதல் கூறினாலும் அவளுக்கும் உள்ளே ஒருவித படபடப்பு இருக்கத்தான் செய்தது. எப்படி சொல்வாள் அவனிடம் தான் இரவில் கெட்ட கனவுகளால் தூக்கமின்றி தவிப்பின் காரணத்தை? அவளின் நினைவலைகள் அவனை பார்த்த அந்த நாளை அவளுக்குள் திரை போட்டு காட்டத் தொடங்கியது. அன்று ஒரு நாள் 3 வாரங்களுக்கு முன்பு அவள் இந்த கனவுகளால் அவஸ்தைகள் மேற்கொள்வதற்கு, அதாவது முன்பு, தன் தோழிகளுடன் கடற்கரைக்கு சென்றிருந்தாள். அவளின் தோழிகள் விஜி மற்றும் ஸ்வேதா. விஜியை பள்ளி பருவத்திலிருந்தே பிரியாவிற்கு தெரியும். அப்போதிலிருந்தே இருவரும் நெருங்கிய தோழிகள். ஸ்வேதாவுடனும் கல்லூரியில் படிக்கும்போதுதான் பழக்கம். நாட்கள் செல்ல செல்ல அவளும் அவர்கள் இருவரில் ஒருவராக மாறினாள். 3 பேரும் இன்று உயிர் தோழிகள். வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவரை விட்டு ஒருவர் நீண்ட தூரம் பிரிந்துவிடக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டனர். அவர்களின் ஆசைக்கேற்ப 3 பேரின் வாழ்க்கையுமே சென்னை மாநகரில் தஞ்சமிட அவர்கள் இன்றும் இணைப்பிரியா தோழிகளாகவே வலம் வருகின்றனர். எனினும் ஒரே ஊராயினும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசைகளில் சிதறி கிடப்பதால் அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். மாதத்தில் முதல் ஞாயிறு தங்களின் அன்பினை பரிமாறிக்கொள்வதற்கு என்று. அதன்படி அந்நாளில் மட்டும் மூவரும் எந்த வேலை இருந்தாலும் அன்று மாலை 4 மணிக்கு மேல் ஒன்று கூடி விடுவர். அந்த நேரத்தினை தங்கள் மனம் விரும்பியமாறு செலவழிப்பர். ஏதேனும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் மட்டுமே இது தடைப்படும். அன்று மாதத்தின் முதல் ஞாயிறு என்பதால் எப்போதும் போல மூவரும் ஒன்று கூடினர். சென்னை மாநகரின் மெரினா கடற்கரையில். மூவரும் அங்கு தங்கள் மனம் விரும்பியமாறு ஆடிப்பாடி விளையாடி கொண்டிருந்தனர். ஸ்வேதா, வாடி, எப்ப பார் இவ கடற்கரை கண்டா கரையிலேயே ஒதுங்கிக்கிடுவா. ஆமா விஜி, இப்ப நாம என்ன பண்ணலாம் என்று பிரியா தனது புருவங்களை ஒரு மாறி தூக்கி கீழிறக்க அவளின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட விஜி சின்னதாய் சிரித்தவாறு, அப்ப பண்ணிருவோமா? இருவரும் ஒருவரை ஒருவர் கஞ்சாடை காட்ட அவர்கள் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்வேதா. இருவரும் கடலிலிருந்து வெளியே வந்தவர்கள் அவள் அருகே சென்று ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொள்ள, அப்போதுதான் அவர்களின் எண்ணம் இவளுக்கு புரிய அவள் எழுந்து ஓடுவதற்குள் இவர்கள் இருவரும் அவளை பிடித்து கொண்டனர். பிரியா ஸ்வேதாவின் 2 கைகளையும் பிடித்துக்கொள்ள, விஜயோ அவளின் 2 கால்களையும் பிடித்து கொண்டாள். அவளை தூக்கிச் சென்று கடலில் தொப்பென்று போட்டன. ஸ்வேதா உள்ளே மூழ்கி வெளியே வரும்போது தன் உடல் முழுவதும் நனைந்து போயிருந்தாள். அவள் நிலை கண்டு இருவரும் பலமாக சிரித்திட, என்னடி, என்ன கண்டா உங்களுக்கு எகத்தலமா இருக்கா? இருங்க வரேன் என்று ஸ்வேதா கூறியதுதான் தாமதம். இருவருமே எஸ்கேப் என்று கத்திக்கொண்டே வெவ்வேறு திசைகளில் ஓட, இருவரில் எவரை முதலில் பிடிப்பது என்று சற்று யோசித்தவள் தனது வலப்புறமாக ஓடின பிரியாவை கடலுக்குள்ளே துரத்த தொடங்கினாள். தன் பின் துரத்தி வரும் ஸ்வேதாவை பார்த்த வண்ணம் ஓடிய பிரியா தன் முன்னே ஒருவன் இருப்பதை கவனிக்காது அவன் மீது மோதி அவள் கீழே விழப்போக அவள் விழாமல் அவளை தாங்கி பிடித்தான் அவன். அங்கு விற்று கொண்டிருந்த ஸ்பைடர்மேன் முகமூடியால் தன் முகத்தை மூடிக்கொண்டிருந்த அவனை இமைக்காது தன் 2 விழிகளால் நோக்கியவள் கண்ணெதிரே பல பல புது காட்சிகள் தெளிவென்று தோன்ற பலவிதமான குரல்கள் திடீரென அவள் செவிக்குள் ஒலித்தன. திடீரென்று அவள் உடல் முழுவதும் மரத்து போக அவளின் இதயம் பாரமாக, இதயம் துடிப்பதை நிற்பது போல் இருந்தது. சட்டென அவளின் விழி மூடி அவள் மயங்கி விழ, கோபமும் வலியும் நிறைந்த 2 சிவந்த விழிகள் அவள் மூடிய விழினுள் தோன்ற அவள் உள்ளே ஒலித்த அத்தனை குரலிலும் சகி சகி என்ற ஒரு அலைக்குரல் மட்டும் தனித்து கேட்டது. அர்ஜுன், அங்க இப்ப ரொம்ப குளிரா இருக்கும்னு சொன்னாங்க. பெட்ஷீட் அண்ட் ஸ்வெட்டர் எல்லாம் எதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பிரியா அவனுக்கான பயண பையில் அவனுக்கு தேவையான அனைத்தையும் வைத்து கொண்டிருந்தாள். அப்புறம் அந்த தினேஷ் ரொம்ப குடிப்பானான். அவன் வற்புறுத்தினா, இவன் வற்புறுத்தினான்னு ஏதாவது பெக் போட்டேன்னு தெரிஞ்சது, அப்புறம் தெருவுல பெக்கரா அலைய விட்டுருவேன், ஜாக்கிரதை, அவள் அதட்டலான குரலில் சொன்னாள். அப்புறமா அவ சொல்ல வாயெடுக்கும் போதே அவளின் பின்னால் இருந்து 2 கரங்கள் அவளை கட்டி அணைக்க, அவளும் தன் முதுகினை அவன் மீது சாய்த்து அவள் முகத்தை மட்டும் பின்னால் திருப்பி அவனை பார்த்தாள். என்ன சார், இப்ப சாரிக்கு என்ன வேண்டும்? அவள் குறும்புடன் கேட்டாள். ஏண்டி பொண்டாட்டி,
நான் போயே ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா போகணும். அவள் அழுத்தி சொல்ல, அப்ப நீயும் என் கூட வந்துறேன். அவன் குழந்தை போல கேட்டான். ஹலோ சார், நீங்க போறது பிசினஸ் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப் இல்ல. போடி, உனக்கு என்னை பத்தி கவலையே இல்ல என்றவனாக அவளை அணைத்திருந்த தன் கைகளை எடுத்துவிட்டு அதை தன் மார்பருகே கட்டியவனாக திரும்பிக் கொண்டான். அவளோ அவனின் இக்குழந்தைத்தனத்தை ரசித்தவளாக அவன் முன்னே சென்று நிற்க, அவன் மறுபடியும் தன் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவனின் முகத்தை வலுக்கட்டாயமாக தன் கைகளால் திருப்பியவள் அவனின் இரு கன்னங்களையும் தன் கைகளால் இழுத்து கிள்ளியவள். ஓ, யூ லுக் சோ கியூட் ஹப்பி, ஐ லவ் யூடா புருஷா என்றார். வலிக்குதுடி விடி என்றவன் தன் கைகளால் தன் கன்னங்களை தடவிக்கொண்டு லவ் யூ டூ என்று அலட்டிக் கொள்வது போல் கூறினான். ஐ வில் மிஸ் யூ டி, நீ இல்லாம எப்படிடி நான் இருக்க போறேன் என அவன் காதலோடு அவளை பார்த்து கூற, அவனின் மார்பில் தான் தலை சாய்த்தவளாய், டோன்ட் வரிடா, நேர்ல பார்க்க முடியலன்னா என்ன, அதான் போன் இருக்குல்ல, டெய்லியும் வீடியோ கால்ல பேசிக்கலாம். ஒரு வழியாக இருவரும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வைக்க அன்றைய பொழுதும் கழிந்தது. ஆனால் அன்றிரவும் அவளுடைய கனவுக்குத்தான் விடிப்பு இல்லை. டே, நேரத்துக்கு சாப்பிட்ற, உடம்ப நல்லா பார்த்துக்கோ, அப்புறம் அங்கே ஏதாவது வெள்ளைக்காரிக்கு ரூட் விட்டேன்னு தெரிஞ்சது மவனே பீஸ் பீஸா ஆகிடுவேன். அம்மா தாயே, வீட்டில் பத்திரக்காளி ஒன்று வச்சுக்கிட்டு நான் எப்படிம்மா வெள்ளைக்காரியை பார்ப்பேன்? என்ன சொன்னீங்க? பிரியா முறைக்க. அது அது பேரழகின்னு சொன்னேன், அர்ஜுன் பயந்தவாறு கூறிட. அந்த பயம் இருக்கட்டும், ஏண்டி புருஷனை வழி அனுப்புற விதமா இது? அவளின் தலையில் கொட்டினாள் விஜி. அடி போடி, அர்ஜுனை மிரட்டி உருட்டி தான் அவ காதலிச்சு கல்யாணமே பண்ணியிருக்கா. நீ வேற, பக்கத்தில் இருந்த ஸ்வேதா கூறிட அங்கு சிரிப்பு சத்தம் மழையாக ஒலித்தது. அர்ஜுன் ஒரு வழியாக வழி அனுப்பிவிட்டு அனைவரும் வெளியே வர பிரியாவுக்கு எதையோ இழந்தார் போல் ஒரு உணர்வு. பின்ன வராமலா போகும்? அவங்க கூட பழகின இந்த 8 வருஷத்துல இதுவரை முழுசா 3 வாரம் அவனை பிரிந்து இருக்க போறது இதுதான் முதல் தடவை. அவனை பார்த்த முதல் பார்வை வறண்ட பாலைவனத்தில் விழுந்த முதல் துளியாக, மழை துளியாக அந்த ஒரு அழகிய உணர்வை அவளுக்குள் தந்தது. அந்த நாட்களை நினைக்கும் போதெல்லாம் அவள் மனதிலுள் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்கும். இப்போதும் அவை சிறகடிக்க அந்த நாட்களின் அழகு அவன் கண் முன்னே திரைப்படமாய் ஓடத் தொடங்கியது. அம்மா, எனக்கு லேட் ஆகுதுமா, ஃபர்ஸ்ட் டேயே காலேஜுக்கு லேட்டாக போனால் நல்லாவா இருக்கும்? ஸோ நாளையிலிருந்து சாப்பிட்டு லேட்டாக போகிறேன், இப்போ ஆளை விடு என அவசரமாக வெளியே வந்த பிரியா அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் விரைவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். உடனே அவ்வழியே தனது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரிடம் லிஃப்ட் கேட்டாள். சார், அந்த பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போறா சார், ஃபாலோ பண்ணி பிடிங்க சார் என அவள் பதட்டமாக கூறவும் அவரும் பதையவரே, ஏறுமா வண்டியில, இப்போ பிடிச்சிடலாம். அவர் சொன்னதுதான் தாமதம். உடனே அதில் ஏறி அமர்ந்தாள். அவர்கள் பின்தொடர்ந்து வந்த அந்த ஸ்கூட்டி ஒரு கல்லூரிக்குள் நுழைய பிரியா அவரிடம் அவரது வண்டியை நிறுத்தச் சொல்லிவிட்டு இறங்க, அவரோ, இருமா நானும் வரேன், அந்த பொண்ணை பிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாதான் திரும்ப இந்த தப்பா பண்ண பயப்படுவா என்றபடி அவர் ஆவேசமாக இறங்க, பட் சார், யாரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்? அவள் அப்பாவியா கேட்டா. என்னம்மா இப்படி கேட்குற? உன் ஸ்கூட்டியை திருடினாலே அவளைதாம்மா சொல்றேன். ஆனா அது அவளோட ஸ்கூட்டி சார். அவ என்னோட ஃப்ரெண்டு சார். இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நான் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகும். அவ பாட்டுக்க என்னை விட்டுட்டு போயிட்டா. அவள் அப்பாவி போல் கூறிட, அவரோ, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் உதவி செய்ய நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்பு என்று மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டார். ஏண்டி பிரியா, காலையோட உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அவள் அருகே வந்து விஜி கேட்டாள். நான் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், ஏண்டி என்னை விட்டுட்டு வந்த என பிரியா கோவமாக தன் தோழியை முறைத்திட, நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம் தான், பட் நான் சொல்லியே ஆகணும். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்டு விஜி. தனது கட்டை விரலை மற்றும் ஆள்காட்டி விரலின் நுனியை ஒன்றாக இணைத்து மற்ற 3 விரல்களையும் நேராக நீட்டி சூப்பர் என்பது போல் சைகை காட்டினாள். இருவரும் பேசிக்கொண்டே நடக்கும்போது பிரியா தன் எதிரே வருப்பரை கவனியாது அவன் மீது மோத, ஆ என்று கூறி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு தன் நடுவிரலால் மற்றும் ஆள்காட்டி விரலால் தன் நெற்றியை அழித்து தடவினாள். அவள் தன் கண்களை திறந்து பார்க்கும்போது அவள் எதிரே நின்ற அந்த இளைஞன் வைத்த கண் வாங்காது அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவளும் அவனின் கண்களில் தன் மெய் மறந்து அவனையே பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னிலை அறிந்தவள், யோ, பார்த்து வர தெரியாதா? எதிரில் ஒரு பொண்ணு வந்தா போதுமே, உங்க கண்ணு வேற ஒண்ணுக்குமே தெரியாதே. அவள் அவனை கழுவி கழுவி ஊத்த அவனோ எதையுமே காதில் வாங்காது அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். டே அர்ஜுன், வாடா. என்னடா சொரணை இல்லாம மாடு மாதிரி நிக்கிற, வாடா. இவளுக்கெல்லாம் எவனாவது அப்பாவி மாட்டிட்டா போதும், கழுவி கழுவி ஊத்துருவாளுங்க என்று கூறிக்கொண்டே அர்ஜுனன் அருகில் நின்ற அசோக் அவனை இழுத்து கொண்டு போக அவனின் கண்களோ அப்போதும் அவள் மீதே இருந்தது. அவனின் அந்த இமைக்கா விழிகள் இவள் உள்ளே ஏதேதோ செய்ய புதிதாக அவள் கொண்ட வெக்கத்தில் அவளின் கன்னங்கள் சிவந்தன.
ஓய் ஓய் இங்க பாருடா வெக்கத்த. ஏண்டி பிரியா, உனக்கு வெக்கம்லாம் வருமா என விஜி அவளை கிண்டல் எடுத்தா. அடச்சி போது வாயை முட்டு வா, கிளாஸ் வேற கண்டுபிடிக்கணும் சொல்லிவிட்டு பிரியா முன்னே செல்ல, இவங்களுக்கெல்லாம் வெக்கம் வரும்னு நினைச்சோம் பாரு, நம்மள சொல்லணும் என்று தனக்குள்ளே நொந்தவாறு பின்தொடர்ந்தாள் விஜி. இருவரும் மொழி வழியாக தங்களின் வகுப்பறையை கண்டுபிடித்து உள்ளே இருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தனர். அங்கு ஏற்கனவே அமர்ந்திருந்தவள் அவர்களிடம் தன்னை ஸ்வேதா என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள, அவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். சிறிது நேரத்திலேயே பிரியாவும் விஜயும் உரிமையுடன் ஸ்வேதாவுடன் பேசிட, ஸ்வேதாவும் அவர்களுள் ஒருவள் ஆனாள். ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக வந்து அவர்களோட பணியினை செய்திட பிரியாவிற்குத்தான் எதிலும் கவனமில்லை. அவளுடைய கவனம் எல்லாம் தன்னை கவர்ந்த அவனின் மீதே. அவன் அவளை பார்த்த அந்த பார்வை அவளை இப்பூவுலகின் பேரழகையாய் உணரச் செய்தது. அவன் யாராயிருக்கும், ஏன் என்று உணராத ஈர்ப்பு சட்டென அவன் மீது மட்டும் வந்தது. அவன் இரு விழிகளை பார்க்கும்போது, நீ இவ்வுலகில் பிறந்ததே அவனுக்காகத்தான் என்று ஒரு அசரீர அவள் உள்ளே ஒழுப்புது போல் இருந்தது. தன்னையும் மறந்து அவள் மூழ்கி போனாள் அவன் நினைப்பில். மதிய சாப்பாடு இடைவெளி விடவும் அவர்கள் கல்லூரியின் உணவக பிரிவு அறைக்கு சென்றனர். அங்கே ஒரு சிலர் தாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவுகளை உட்கொள்ள, சிலரோ கல்லூரியில் அளிக்கப்படும் உணவை வரிசையில் நின்று பெற்று சென்றனர். பிரியாவும் சேத்தாவும் தங்களின் டிஃபன் கேரியரை எடுத்துச் சென்று சாப்பாட்டு மேஜையில் அமர, விஜி ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வரிசையில் சென்று நின்றாள். விஜயிற்கு தாய் கிடையாது, தந்தை மட்டுமே. அவரும் தன்னால் முடிந்த அளவு அவளை நன்கு பார்த்து கொள்கிறார். வீட்டில் சமையலெல்லாம் அவர்தான். இவளை உதவிக்கரம் நீட்ட விட மாட்டார். அவள் தற்போது படிப்பை மட்டும்தான் கவனிக்க வேண்டும், வீட்டு வேலைகள் அல்ல என்று கூறி அவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டார். அவர் வீட்டையும் கவனித்து கொண்டு அலுவலகமும் செல்ல வேண்டும் என்பதால் அவருடைய பாரத்தை சற்று குறைப்பதற்காக அவள் தனது மதிய உணவை தன் கல்லூரி உணவகத்தில் பெற்றுக்கொள்வதாக கூறிவிட்டாள். அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் இவள் தன் தந்தையிடம் கண்டிப்புடன் கூறிட, அவரும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார். பிரியாவும் சேத்தாவும் விஜிக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்க, அந்த சிரிப்பொலி பிரியாவின் காதுகளை எட்ட அவள் அந்த சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். உணவக அறையின் வாயிலில் நின்று கொண்டு பேசி சிரித்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவனின் சிரிப்பில் தன்னையே தொலைத்தவளாய் கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா. அவளின் பார்வையின் அம்பு தன் மீது பாய்ந்தவனாய் அவனின் பார்வையும் அவள் பக்கம் திரும்ப, இருவரின் விழிகளும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டது இமைக்காது. சிறிது நேரத்தில் தன் நிலை உணர்ந்தவன் அவன் கண்களை அவளை விட்டு நீக்கிக் கொள்ள, அவளுக்கு அவனின் அந்த ஒரு செயல் அவள் இதயத்தினை யாரோ பல முட்களால் குத்தியது போல் இருந்தது. இன்றோடு 1 மாதம் ஆகிறது பிரியா கல்லூரியில் இணைந்து, காதலில் விழுந்தும் என்று கூட சொல்லலாம். இந்த 1 மாதத்தில் அவன் மீது மீண்டும் மீண்டும் காதல் கொண்டாள். ஆனால் அவன்தான் ஏனோ அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்க காணோம். அவனின் அச்செயல் அவளை மிகவும் வாட்டியது. இந்த இயற்பியல் வேதியியல் மாற்றமெல்லாம் தனக்குள் மட்டும்தானா, அவனுக்குள் நடக்கவில்லையா என பலவாறு பல கேள்விகள் பல்வேறு விதங்களில் அவளை படுத்தி எடுக்க, அவளுக்குள் ஒரு பதற்றம் ஊடுருவி தான் இருந்தது. பிரியா, உனக்கு இங்கி பிங்கி பாங்கி ஞாபகம் இருக்காடி? விஜயின் திடீர் கேள்வி அவளின் அலைப்பாய்ந்த எண்ணங்களை கட்டுக்குள் கொண்டு வர, பிரியா விஜயை குழப்பத்துடன் பார்த்தாள். ஏண்டி எதுக்கு கேட்குற? சந்தேகத்துடன் கேட்டாள் பிரியா. அவர்கள் அருகில் இருந்த ஸ்வேதாவும் முகமும் அதே குழப்பத்தை பிரதிபலித்தது. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதான் கேட்குறேன். விஜயின் பதிலை கேட்ட பிரியா அவளின் மன ஓட்டத்தை புரிந்தவளாய், இவளுக்கு வேற வேலையே இல்லை என்பது போல் தன் கண்களை உருட்டிட, ஸ்வேதாவோ ஒன்று புரியாமல் விஜயிடம் திரும்பவும் அதற்கான காரணத்தை கேட்டாள். ஏண்டி, கெமிஸ்ட்ரி டீச்சர் டெஸ்ட்டுக்கும் இங்கி பிங்கி பாங்கிக்கும் என்னடி சம்பந்தம்? ஓ அதுவா, ஒண்ணுமில்ல. இங்கி பிங்கி பாங்கி போட்டா தானே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அவளின் பதில் ஸ்வேதாவை வியப்பூட்ட, அடிப்பாவி, இப்படிதான் நீ இவ்வளோ காலம் எழுதிடியாடி என ஸ்வேதா ஆச்சரியத்துடன் கேட்டா. ஸ்வேதா, அவ சொல்றத நம்பாத. சின்னதிலிருந்தே அவ இப்படிதான் சொல்லுவா. ஆனா அவ இதுவரையும் ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட்டை தவிர்த்து வேற எதுவும் எடுத்ததில்ல. பிரியா ஸ்வேதாவிடம் கூறினாள். ஆமா, அப்படி போட்டதால தானே ஃபர்ஸ்ட் வர்றோம். விஜி தனது உடையில் இல்லாத கற்பனையான காலரை தூக்கி விடுவது போல் பாவனை செய்தாள். ஓய், ஓவரா பீலா விடாத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்று விஜயிடம் கூறிவிட்டு பிரியா பிரியா ஸ்வேதாவை நோக்கியவாறு தொடர்ந்தாள். இவ சொல்றதை நம்பி நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், முட்டை தான் வாங்கினேன் என பிரியா கூறிடம் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து சிரித்தனர். அப்போது அவ்வழியாக அர்ஜுன் செல்வதைக் கண்ட பிரியாவின் சிரிப்பு மட்டும் அடங்க, அவள் அவன் சென்ற வழியையும் கண்ணிமைக்காது பார்த்தாள். பேரு அர்ஜுன், சொந்தம்னு சொல்லிக்க சொந்தம்னு யாரும் இல்லை, சொத்தும் இல்லை. வளர்ந்தது எல்லாம் ஹோப் அப்படிங்கிற ஆர்ஃபனேஜில் தான். படிப்புல பெரிய புளியாம். இதுவரையும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாதான். உனக்கு ரூட் கிளியரா தான் இருக்கு, ட்ரை பண்ணலாம். விஜய் இடைவிடாது கூறிட, பிரியாவும் ஸ்வேதாவும் தங்கள் வாயை பிளந்தவாறு அவளை பார்த்தனர். ஆமா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீ எங்க கலெக்ட் பண்ண? அதை எங்ககிட்ட ஏன் சொல்ற?
பிரியா ஒன்றும் அறியாதவள போல் நடித்திட, போதும் போதும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இது வரைக்கும் லைப்ரரி பக்கமே போகாதவ, கடந்த 1 மாசமா சாயங்காலம் ஆகிட்டா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் டெய்லியும் ஒரு நாள் விடாம போகும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவனை சைட் அடிக்க தான் போறேன்னு. பட் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். அவன் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ வெறும் சைட்டா இருந்தா அடிச்சுக்கோ. எதுவும் டீப்பா இருந்தா ரொம்ப லேட் பண்ணாம சொல்லிரு. விஜி தன் நீண்ட பேச்சினை முடிக்க, அவள் சொல்வதின் அர்த்தம் புரிந்த பிரியாவும் ஒரு முடிவுக்கு வந்தாள். அவனிடம் கூடிய சீக்கிரமே தன் காதலை சொல்வதென்று. பிரியா தன் மனதில் உள்ளதை அவனிடம் சொல்ல தயங்கியபடியே மேலும் 2 மாதங்கள் உருண்டோடின. இன்று எப்படியும் தன் காதலை அவனிடம் சொல்வதென்று முடிவுக்கு வந்தாள். அர்ஜுன் என்று போல் அன்றும் தன் கல்லூரி நூலகத்திற்கு சென்றான். ஆனால் என்றையும் போல் அன்றி அன்று ஏனோ நூலகம் வெறிச்சோடி இருந்தது. புத்தகங்களையும் மரப்பலகையும் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. முதலில் குழப்பத்துடன் நோக்கியவன் பின்பு அதை பொருட்படுத்தாது புத்தகங்கள் படிப்பதில் ஆயத்தமானான். அவன் கவனம் முழுவதும் புத்தகம் வாசிப்பதில் இருக்க, திடீரென ஒலித்த அந்த மெல்லிய குரல் அவன் கவனத்தை ஈர்த்தது. அர்ஜுன், ஐ மீன் சீனியர் என்ற பிரியாவின் அலைக்குரல் கேட்ட அர்ஜுனின் விழிகள் கருமேகம் கண்ட மயில் தொகையாய் விரிந்திட, அவன் புத்தகத்தின் மீதிருந்த கண்கள் இரண்டும் அவளை நோக்க இருவிழி மோதியதில் இருவரின் உலகமும் சற்று நேரம் நின்று போனது. அதே நேரம் நூலகத்திற்கு வெளியே, இவ காதலுக்கு அனுமா கணக்கா தூது போலாம் நினைச்சா இவ என்ன ஆன்டி கணக்குல ஆக்கிடுவா போல இருக்கே. விஜி தன் முன்னே தான் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை கஷ்டமின்றி எண்ணிக்கொண்டிருந்த தன் கல்லூரி நூலக ஆசிரியரை பார்த்து புலம்பினாள். பக்கத்தில் நின்ற ஸ்வேதாவும் தன் இரு உதட்டைகளையும் ஒன்றான் மீது ஒன்றாக அழுத்தி தனது சிறப்பை கட்டுப்படுத்தி முயற்சித்தாள். இங்க பாரு, 1/2 மணி நேரம் தான் தருவேன், அதுக்கு மேல முடியாது, சரியா? நூலக ஆசிரியர் கண்டிக்க, பாக்குறது மாமா வேலை, இதுல கண்டிப்பு வேற என தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டவள் தன் ஆசிரியரை நோக்கி பொய்யான சிரிப்பை உதிர்த்தவாறு, யூ டோன்ட் வரி மேம், அதெல்லாம் இன்னும் 5 நிமிஷம்தான் என்று விஜி கூறினாள். நூலகத்தின் உள்ளே அவளின் விழி என்னும் ஆழ்கடல் நீரில் எப்படியோ நீந்தி வெளியே வந்தவன் பிரியாவை நோக்கி என்ன என்று கேட்டான். அவளோ அவன் முதலாக இவ்வளவு அருகில் பார்த்த இன்பத்தில் திக்கு முக்காடி போனவள். அவனின் குரல் வழியே வெளியே வர தனது வார்த்தைகள் உருவாக்கும் ஆற்றலை தொலைத்தவளாய் அது அது என உளர, பின் தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு உள்ளுக்குள் தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு தனது கேடயத்தை எடுத்தாள். அதாவது அவனின் புத்தகத்தை எடுத்தாள். எனக்கு இந்த ஈக்வேஷன் புரியல, விசாரிச்சதுல நீங்க தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, அதான். கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு திஸ் மீ? அவள் தயங்கி வரை கேட்டுட, அவனோ அவள் விழியை நேருக்கு நேர் பார்க்க மறுத்தவனாய், சாரி, எனக்கு இது சரியா ஞாபகம் இல்லை, என் ஃப்ரெண்ட் அசோக் கிட்ட கேளுங்களேன், அவனும் நல்லா சொல்லி தருவான் என்றிட அவளின் முகம் வாடிவிட்டது. சட்டென அவள் தனது மற்றொரு ஆயத்தமான கணக்கு புத்தகத்தை திறந்தவள், சரி, இந்த ப்ராப்ளத்திலும் கொஞ்சம் டவுட் இருக்கு, இதையாச்சும் என்ற அவளின் கேள்விக்கு திரும்பவும் அவனிடமிருந்து முன் வந்த பதிலை வர அவளுக்கு இம்முறை கோபம் மெதுவாக எட்டி பார்த்தது. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன் கணித புத்தகத்தில் மற்றொரு கணக்கை கேட்டிட அவளின் பதிலோ மாறவில்லை. அவ்வளவுதான். அவள் உள்ளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த காளையை யாரோ கட்டவிழ்த்து விட்டது போல ஜல்லிக்கட்டை நிற்க வைத்தார் போல் கோபம் அவள் மூக்கின் நுனியை தொட அவள் அவனை நோக்கினாள். சோ, நான் இப்ப கேட்ட எந்த கேள்விக்குமே உங்களுக்கு பதில் தெரியாது. அவள் தனது ஒற்றை புருவத்தை தூக்கியவாறு தன் அனல் பறக்கும் விழிகளால் அவனை பார்த்திட, அவனோ அவள் பார்வை சூடுபட்டவன் போல் நெளிந்திட, ஆமா என குரல் தழும்ப கூறினான். ஓ, அப்படியா? அப்ப இதே ஈக்வேஷனை 2 நாள் முன்னாடி விஜய்க்கு சொல்லி கொடுக்கும் போது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 ப்ராப்ளமும் 1 வாரத்துக்கு முன்னாடி ஸ்வேதாவுக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப நான் கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு அப்படியே எல்லாம் பிளாங்கா போச்சு, அப்படித்தானே? அவளின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாது. அது என அவன் மென்று விழுங்க அவனை நோக்கி தன் வலக்கரத்தின் உள்ளங்கையை நிறுத்து என்பது போல் அவள் காட்டினாள். போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை, நான் முதல்ல சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் என்றவள் அவன் கண்களை நேராக பார்த்தவாறு, நான் உன்னை உசுருக்கு உசுரா இல்ல உசுருக்கு மேல நேசிக்கிறேன். எனக்கு உன் மேல இருக்க அதே காதல் உனக்கும் என் மேல இருக்குன்னு நீ என்னை பார்த்த உன்னோட பார்வையே சொல்லிருச்சு. ஆனா நீ ஏன் அதை மறைக்க நினைக்கிற, என்னை அவாய்ட் பண்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நீயா என்கிட்ட உன்னோட காதலை சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றவள் அங்கிருந்து சென்றிட அவன் இருந்த இடத்திலேயே சிலை போல் நின்றான். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் உருண்டோடின. அவன் தன் காதலை மட்டும் அவளிடம் வெளிப்படுத்தவாறே இல்லை. பிரியாவும் அவளுடைய காதலை அவனிடம் பலவாறு வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை.
அவள் அவன் மீது கொண்ட காதல் தற்போது கல்லூரி முழுவதுமே தெரியும். அந்த அளவிற்கு அவள் தன் காதலை அவனிடம் வெளிப்படுத்த தயங்கவில்லை. இன்னும் 2 வாரங்கள் தான் உள்ளன அர்ஜுனின் படிப்பு முடிந்து அவன் இந்த கல்லூரியிலிருந்து விடைபெறுவதற்கு. அந்த நினைப்பே பிரியாவை வாட்டி எடுத்தது. ஒருவேளை அவன் அவளது காதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லையென்றால் அவளது நிலை, அவளால் அவன் இன்றி இவ்வுலகில் வாழ்வது சாத்தியமோ? அன்று ஞாயிற்றுக்கிழமை. கல்லூரி விடுமுறை என்பதால் அர்ஜுன் தனது அறையில் தன் நண்பர் அசோக்குடன் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தான். கல்லூரி ஆரம்பத்திலிருந்தே இருவரும் அந்த அறையில் ஒன்றாகத்தான் தங்கி வருகின்றனர். அந்தி மங்கும் வேளை திடீரென படபடவென யாரோ அவர்கள் அறைக்கதவை தட்டிட அசோக் சென்று கதவை திறக்க அலையாய் விழுந்த அலையாக ஆவேசத்துடன் உள்ளே நுழைந்த விஜயையும் அவள் பின்னே பதற்றத்துடன் வந்த ஸ்வேதாவையும் பார்த்து குழப்பமடைந்தான் அர்ஜுன். அவன் அருகே சென்ற விஜி பலார் என்று அவன் கன்னத்தில் அறிய அந்த அறையில் இருந்த மற்ற 3 பேரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். நீ என்ன பெரிய மன்மதனடா? ஏன் பிரியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? அப்புறம் உன்னை தொலைச்சு புடுவனாக்கும், ஜாக்கிரதை என அவள் மிரட்டினாள். விஜி என்ன சொல்ற? பிரியாவுக்கு என்ன ஆச்சு? தன் நெஞ்சம் படபடக்க அர்ஜுன் கேட்டான். அது உனக்கு தேவையில்லை என விஜி சீறினாள். ப்ளீஸ் ஸ்வேதா, நீயாவது சொல்லு, என் பிரியாவுக்கு என்ன ஆச்சு? அது காலையிலேருந்து பிரியாவை காணோம். விஜி காலையில பிரியாவை சந்திக்க அவன் வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா அப்பதான் தெரிஞ்சிச்சு அவ காலங்காத்தாலே எங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான்னு. அவங்கள டென்ஷன் பண்ண வேணாலும் எங்க வீட்டில் தான் இருப்பான்னு போய் சொல்லிட்டு விஜி வந்துட்டா. நாங்களும் காலையில இருந்து அவளை தேடி அலையிறோம். ஆனா அவ எங்க இருக்கானே தெரியல. அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஸ்வேதா கண்களில் நீர் தார தாரையாக வடிய தன் மூக்கினை உறிஞ்சியவாறே கூறினாள். எல்லாத்துக்கும் மேல அவ கடந்த ஒரு வாரமாவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா. அவசரத்துல அவ ஏதாவது தப்பான முடிவு என்று சொல்லும் போதே தன் கைகளால் தன் முகத்தினை மறைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஸ்வேதா. இல்ல ஸ்வேதா, அப்படிலாம் ஏதும் இருக்காது. என் பிரியா ஒன்றும் கோலை இல்ல. வாங்க, இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பா. போய் நல்லா தேடி பார்ப்போம் என்றவன் தனது பைக் சாவியை எடுத்துக்கொண்டு விரைந்தான். அர்ஜுன் தேட ஆரம்பித்து 2 மணி நேரமாகியும் ஆனால் அவளை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அவளுக்கு எதுவும் ஆகியிருக்குமோ என்ற பயம் நேரம் செல்ல செல்ல அவன் மனதையும் ஆட்டி வைக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவனும் துவண்டு போனான். சட்டென அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வர தன் கைபேசியினை எடுத்து விஜயின் எண்ணிற்கு அழைத்தான். விஜி, உனக்கு ஏதாச்சும் அல்லிப்பூ குளம் இருக்க இடம் தெரியுமா? அவனுடைய கேள்வியில் குழம்பியவள், ஏன் அர்ஜுன் கேட்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான், நீ சொல்லு என அவன் கேட்க, தெரியும் என்றவள் அது இருக்கும் இடத்தை சொல்லிட அர்ஜுன் உடனடியாக அங்கு விரைந்தான். அல்லிப்பூக்கள் நீராடும் அந்த அழகிய குளக்கரையில் வீற்றிருந்த அவளின் கண்களில்தான் நீர் வற்றியிருந்தது. கண்ணீர் துளி வடிந்த வடுக்கள் வாய்க்காலாய் அவள் கண்டங்களில் முத்திரை பதித்திருந்தது. தனிமையில் அமர்ந்திருந்த அவளருகே மற்றொரு உருவம் வந்து அமர்ந்திட அவள் இதய துடிப்பின் மாற்றமே அவன் வருகையை அவளுக்கு அறிவித்து விட்டது. நீண்ட நேரம் இருவரும் ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருக்க அந்த அமைதியை கலைத்தவாறு அவன் பேசத் தொடங்கினான். ஏன் யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்த என்ற அர்ஜுனன் கேள்விற்கு அந்த அள்ளி மரத்திலிருந்து தன் கண்களை அகற்றாமல் அவள் பதிலளித்தாள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் இங்க யாருக்கிட்டையும் சொல்லாம வந்தேன். அவ அள்ளி மலரை சுட்டி காட்டி குறிப்பிட்டாள். பின்பு மெல்ல அவன் பக்கம் தன் பார்வையை திருப்பியவள், உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா? என் இதயம் சுக்குநூறா உடையிற அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? அவள் உள்ளம் உடைந்த வழி அவன் கண்களில் பிரதிபலிக்க அதனை பார்க்க இயலாது அவன் தன் கவனத்தை அள்ளி மலர் பக்கம் திருப்பிவிட்டான். பிரியாவோ அவனின் முகத்தினை பார்த்து காதலை தேடியவளாக, ஏண்டா உனக்கு என்ன பிடிக்கல? நீ இல்லாம நான் எப்படிடா இருப்பேன்? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் விடுற என் கடைசி மூச்சு காத்தும் உன் பேரை தான் சொல்லும். நீ என்னை விட்டு பிரிஞ்ச அடுத்த நொடி அதுவும் என்னை விட்டு பிரிஞ்சிட்டுண்டா. உடைந்து போன குரலில் அவள் கூறிட அவளின் வற்றிப்போன கண்களில் மீண்டும் கண்ணீர் வெள்ளம் உருண்டோடியது. அவளின் கண்ணீர் துளிகளைக் கண்ட அர்ஜுனால் அதற்கு மேலும் அவன் உள்ளத்தில் உள்ளதை பூட்டி வைக்க இயலாது அவள் முகத்தினை பற்றி இருவர் நெற்றியையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து தன் மனதில் உள்ளதை அவளிடம் திறந்தான். என்னை மன்னிச்சிரு பிரியா, எங்க என் காதல் உன்னை கஷ்டப்படுத்திடுமோன்னு பயந்துதான் மறைச்சேன். உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருடி என அவன் கூறிட, அப்படின்னா நீயும் என்னை லவ் பண்றியாடா? கீழே நோக்கியிருந்த தன் கண்களை மெல்ல நிமிர்த்தி அவன் முகத்தை பார்த்தவாறு அவள் கேட்டா. அவளின் குரலிலோ அப்படி ஒரு ஆச்சரியமும் ஆனந்தமும் தென்பட்டது. அவளின் பதிலுக்காக ஆவலோடு காத்திருந்த அவளின் விழிகளை பார்த்தவாறு ஆமாம் என்பதாய் தலையசைத்தவன் மெல்ல அவளின் நெற்றியோடு ஒட்டியிருந்த தன் நெற்றியை பிரித்தவனாக தன் முகத்தை சற்றே உயர்த்தி அவளின் நெற்றியில் தன் இதழை பதித்தான். அவன் தன் கண்களை மூடி அத்தருணத்தை ரசித்தாள். அவனும் தன் கண்களை மூடி தங்களின் காதலின் ஆரம்ப நிலையை அனுபவித்தான். சிறிது நேரம் கழித்து சட்டென ஏதோ உணர்ந்தவனாய் அவனை மெல்ல தள்ளிவிட்டு பொய்யான கோபத்துடன் பார்த்தாள். அப்புறம் ஏன்டா என்ன அள வச்ச?
அது உனக்கே தெரியும் நான் ஒரு அனாதை. எனக்குன்னு யாருமே கிடையாது. எங்க ஒருவேளை எதிர்காலத்துல உங்க அப்பா, அம்மா என்ன வேணாம்னு சொன்னா, நீயும் என்னை விட்டு போயிடுவீங்கிற பயம்தான். அவன் தன் பார்வையை கீழே தாழ்த்தியவாறு கூறிட, "போடா லூசு! இதுக்கு தான் என்னை இந்த பாடு படுத்தினியாடா?" அவன் நெஞ்சில் தனது கைகளால் குத்தியவாறே கூறியவள், "அவங்க கிட்ட உன்னை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்களும் உன்னை மறைமுகமா 2, 3 தடவ பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப புடிச்சு போச்சு. எங்க அப்பா, அம்மா கேரக்டருக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. பேக்கிரவுண்டுக்கு இல்ல" என்று கூறியவள் அவன் நெஞ்சினில் சாய்ந்திட, அவளின் கேசத்தை தடவியவன், "ஐ லவ் யூ" என்றான். அவள் உச்சந்தலையில் தன் இதழை பதித்தவனாக. போதும் போதும். ஃப்ளாஷ்பேக்கு அசப்போட்டது. அவன் போன அன்னைக்கு தொடங்கியது. நாளைக்கு அவன் வரப்போறான். இன்னுமா உன் ஃப்ளாஷ்பேக் முடியல? பிரியாவின் அருகில் இருந்த விஜி அவளை கிண்டல் அடித்தாள். போதும்டி, உனக்கு எப்ப பாரு அவளை கிண்டல் அடிக்கிறது தான் வேலை. வாங்க கிளம்புங்க, வீட்டுக்கு போகலாம். நேரமாச்சு என ஸ்வேதா கூறிட, அப்ப படம் என பிரியா கேட்டுட, இருவரும் அவளை மேலும் கீழுமாக பார்த்தனர். ஏமா, படம் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு. அது 3 மணி நேரம் தான் ஓடும். உன்ன மாதிரி 3 வாரத்துக்கெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. இம்முறை அவளை கிண்டல் அடித்தது ஸ்வேதா. போங்கடி, 2 பேரும் என்ன ரொம்ப தான் கிண்டல் அடிக்கிறீங்க. நாளைக்கு என் அர்ஜுன் வரட்டும், உங்க 2 பேரையும் சொல்லி கொடுக்குறேன். மூவருமாக தியேட்டரில் இருந்து வெளியே வந்து தங்கள் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து அவர்கள் வீடு நோக்கி வெவ்வேறு திசைகளில் சென்றனர். பிரியாவின் பயணம் ஒரு சிக்னலில் தடைபட சிவப்பு விளக்கு பச்சை விளக்காக மாற காத்து கொண்டிருந்தவளின் கண்களில் நடப்பாதையில் சென்று கொண்டிருந்தவனின் உருவம் பட்டது. கருப்பு நிற ஹூடியை தன் தலையை மறைத்தவாறு அணிந்திருந்த அவனை கண்டவுடன் ஆயிரம் ஆயிரம் காட்சிகள் அவள் கண் முன்னே தெரிவின்று தோன்ற, பல்லாயிரக்கணக்கான குரல்கள் அவள் செவிகளில் கேட்டன. அவன்தான் தன் கனவுகளுக்கான காரணமான அந்த மர்ம நபர் என்பதை அறிந்தவள் அவன் முகத்தை இன்று எப்படியென பார்த்துவிட வேண்டும் என அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய ஆசையும் நிராசையாக ஆகவில்லை இன்று. அவன் யதார்த்தமாக எதர்ச்சியாக பக்கம் திரும்பிட அவன் முகத்தை பார்த்தவள் உறைந்து போனாள். அந்த நொடி அவனை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகமே உறைந்து போவதாய் உணர்ந்தாள். அவளின் இதழ்கள் அர்ஜுன் என முணுமுணுக்க, அவளின் விழிகள் தன் அர்ஜுன் முகத்தை நகல் எடுத்தாற்போல் இருந்த அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது. அவனையே பார்த்தவள் சிவப்பு விளக்கு பச்சை விளக்காக மாறுவதை கவனிக்காது இருக்க, திடீரென அவள் முன்னே வந்த வாகனம் அவளை இடித்து தள்ள, மின்னை தொட்டு மண்ணில் விழுந்து தன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவள் கண் முன்னே கோபத்தாலும் வலியாலும் சிவந்து இரு விழிகள் தோன்ற, சகி என்ற அதே குரலும் கேட்டிட, அவளின் இவைகள் அவள் விழியினை மூடியது. இங்கு சங்கவி நில்லுமா, விழுந்துட போற. தன் 6 வயது மகள் சங்கவியை அழைத்தவாறு அவள் முன்னால் ஓட அவளை பின்னால் துரைத்துச் சென்றார் ராஜசேகர். தன் மகளை பெற்றெடுத்த மறுநொடி அவளின் தாயின் உயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றிட, மறுமணம் ஏதும் வேண்டாமென்று இன்று அவளுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர் ராஜசேகர். சிப்பி தன் முத்தை காப்பதை விடவும் அவர் தன் மகளை கண்ணுக்குள்ளே வைத்தே காத்து வந்தார். தன் தந்தை தன்னை துரத்தி வர சிரித்து கொண்டே முன்னே ஓடிய சங்கவின் சிரிப்போசை சங்கீதமாய் வீடெமெங்கும் ஒலித்தது. அவள் ஓடி வந்ததில் முன்னே பாராமல் எங்கோ மோதிட, அவள் மோதியதில் அடிபட்ட தன் மூக்கினை தன் உள்ளங்கையால் அவள் தேய்த்து கொண்டிருக்கும் போது, அச்சச்சோ, அடிபட்டுருச்சா, மன்னிச்சுக்கோங்க, பார்க்காம இடிச்சிட்டேன். ஒரு பணிவான ஆண் குரல் ஒலித்திட அவள் நிமிர்ந்துதான் மோதிய இடத்தினை பார்க்க, அங்கு 10 வயது தக்க பையன் நின்றான். அவன் இதழ்களில் சிறு புன்னகை தவழ்ந்தது. அங்கு வந்த ராஜசேகர் அந்த சிறுவனை கண்டவுடன் யாரென்று தெரியாமல் குழப்பத்துடன் அவனை யாரென்று விசாரிக்க, சேகரா, அது என் பையன் சந்திரன்டா என்ற குரல் வாசலில் இருந்து வர ராஜசேகர் வாசலை எட்டி பார்த்தான். அங்கு நின்று கொண்டிருந்தவரை பார்த்த ராஜசேகருக்கு பேரானந்தம். டே குமாரு என ராஜசேகர் ஓடி சென்று நீண்ட நாள் கழித்து பார்க்கும் தனது பால்ய சிநேகிதன் ராம்குமாரை கட்டி தழுவ, அவர்களை பார்த்த சந்திரனும் சங்கவியும் ஒருவருக்கொருவர் புன்னகைத்துக் கொண்டனர். குமாரு, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷமாச்சு. எப்படா வடநாட்டுல இருந்து இங்க வந்த? இப்பதாண்டா வந்தோம். என்னதான் அந்நிய மண்ணில் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் நம்ம இந்திய மண்ணில் கால் பதித்த பிறகுதான் இந்த உலகமே நமக்கு சொந்தங்கிற மாதிரி உன்னை என்ன வருதுடா. ராம்குமார் குருட, அதுதான்டா நம்ம தாய்மானோட சிறப்பே என்றவன், நானும் ஒரு பைத்தியக்காரன், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்த வேண வெளியே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன், நீ உள்ள வாடாம் என அவன் அழைத்து கொண்டு உள்ளே செல்ல, சந்திரனும் சங்கவியும் அவர்களை பின்தொடர்ந்தன. ஆமா, தங்கச்சிலாம் எங்கடா என ராஜசேகர் விசாரித்திட, அவன் நேரா ஏத்தாப்புல இருக்க நம்ம வீட்டுக்கு போயிருக்கா. 8 வருஷமா பூட்டியே இருக்க வீடுல, அதான் அவளுக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ற வேலை இருக்கு. எனக்கு இங்க வந்து இறங்குனதுமே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் என் பையனை அழைச்சிக்கிட்டு இங்க வந்தேன், உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு என்று கூறியவர் தனது மகன் சந்திரனை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் இருவரும் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்க சந்திரனும் சங்கவியும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தனர்.
சந்திரனை பார்த்த வண்ணம் சங்கவி வாசல் நோக்கி நகர்ந்திட மீட்டும் அவள் யார் மீதோ மோதிவிட தன் புருவங்களை சுருக்கியவாறு அவள் திரும்பி பார்த்திட அவள் முன்பு பார்த்த அதே முகம். ஆனால் இம்முறை புன்னகைக்கு பதில் அவன் முகம் அவளை முறைத்து பார்த்திட அவளின் அகன்ற விழிகள் மேலும் இருந்தது. அவள் தன் முன் நிற்கும் அந்த புதியவனையும் தன் பின் நிற்கும் சந்திரனையும் அவள் மாறி மாறி திரும்பி பார்த்தாள். ஏய், பார்த்து வர தெரியாது, கண்ணை என்ன புரளியா வச்சிருக்க? அவன் வார்த்தைகளில் அனல் பொறி பறக்க அவள் பயத்தில் ஓடிச் சென்று தன் தந்தையின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். டே இந்திரா, சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசுறன்னு தெரியாது, இங்கிதம் தெரியாதவனே என ராம்குமார் தன் மற்றொரு மகனான இந்திரனை ஏசினார். குமார் இது என ராஜசேகர் இழுத்திட, என்னோட மகன் இந்திரன் சந்திரன். இந்திரனும் சந்திரனும் இரட்டையர்கள். ஏண்டா, எனக்கு பிறந்த இரட்டை குழந்தைன்னு மறந்துட்டியா என்ன? ராம்குமார் கூறிட, அட ஆமால என அசடு வழிந்தவர் ராஜசேகர் சொன்னார். இவர்கள் இங்க பேசி கொண்டிருக்க அங்கு யாரும் அறியாத இரு ஜோடி விழிகள் யுத்தம் செய்து கொண்டிருந்தது. இந்திரனும் சங்கவியும் பார்த்து முறைத்திட அவளும் அவன் பார்வைக்கு ஈடு கொடுத்து முறைத்து விட்டாள். அங்கும் இங்குமாய் குழந்தைகள் ஓடியாடி விளையாட தெருவே திருவிழா குளமாய் காட்சியளித்தது. அங்கே ஒரு மூலையில் ஓரமாய் தனியா அமர்ந்து கூழாங்கல்லினை தூக்கி போட்டு பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள் சங்கவி. தன் அருகில் யாரோ வந்து அமர்வதை உணர்ந்தவள் நிமிர்ந்து பார்க்கையில் அவள் முன்னே நேற்று அவள் சந்தித்த இரட்டையர்களில் ஒருவன். அவன் இதழில் தவழ்ந்த புன்முறுவலை பார்த்தே அது சந்திரன் என அவளால் எளிதாக யூகிக்க முடிந்தது. அவள் தன் புருவங்களை சுருக்கியவாறு அவனின் மீது குழப்ப பார்வை வீசிட அவன் அவளை பார்த்து சிறு புன்னகை புரிந்தவாறு அவளிடம், நீ மட்டும் ஏன் தனியா விளையாடுற, எல்லாரோடும் சேர்ந்து விளையாடலாம்ல என கேட்டான். அதை கேட்டவுடன் அவள் பார்வை அங்கு விளையாடி கொண்டிருந்தவள் மீது ஏக்கமாக விழுந்திட அவள் தன் பார்வையை அவர்களிடமிருந்து நீக்கியவளாக இல்லை என்பது போல் வலதும் இடதுமாக தன் அலையை ஆட்டினாள். ஏன், அவங்கெல்லாம் எப்ப பாரு எனக்கு அம்மா இல்லாத சொல்லி கிண்டல் பண்றாங்க. நான் தான் பிறக்கும் போதே எங்க அம்மாவை கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. அதான் அவங்க கூட நான் சேர்றதே இல்லை. அவள் ஒற்றை கண்ணிலிருந்து நீர் வடிய அதனை தன் விரல்களால் துடைத்தவன், அப்படின்னா நீ ஏன் கூட விளையாடுறியா? நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா? அவன் தன் கைகளை அவனை நோக்கி நீட்டிட அவள் ஆச்சரியத்தினோடும் புன்னகைத்தவாறே அவன் கையினை தன் கையினால் பிடித்தாள். வாசகி, நாம 2 பேரும் ஒன்னா விளையாடலாம். அவன் அவளை இழுத்திட தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவள் அவனை சந்தோஷமாக நோக்கினாள். சகி, ஆமா, உன் பேரு சங்கவி. நாம 2 பேரும் இப்ப நண்பர்களாகிட்டோம்ல, அதனால நான் உன் பேரை சுருக்கி இனிமே சகின்னு தான் கூப்பிடுவேன் என்று கூறி அவன் தன் கன்னங்களை குழிவிர சிரித்திட, அப்ப நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிடலாம்? தன் இதழ்களை குவித்தவாறு தன் தாடை மீது வலது கையினை ஆள்காட்டி விரலை வைத்து யோசித்தவள், கிடைச்சிருச்சு என்றவள் அவனை பார்த்து, சந்து எப்படி இருக்கு என்றாள். பரவாயில்ல, நல்லா இருக்கு அவன் கூறிட இருவரும் சிரித்து கொண்டே விளையாட ஆரம்பித்தனர். அவர்கள் இருவரும் சிரித்து விளையாடி கொண்டிருக்க சற்று தொலைவே மறைந்து நின்றவாறு இரு விழிகள் அவர்களை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தது. இந்திரனுக்கு அவர்கள் இருவருக்குள்ளும் உருவான அந்த தோழமை சற்றும் பிடிக்கவில்லை. அவர்கள் அருகே சென்றவன் சந்திரனிடம் அவர்களின் தந்தை அழைப்பதாக கூறிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று வீட்டில் நுழையும் வரை காத்திருந்தான். அவன் வீட்டினுள் மறைந்த பின் சங்கவியை நோக்கி தன் தமையனை விட்டு தள்ளி இருக்கும்படி மிரட்டிவிட்டு நகர்ந்தான். ஆனால் அவளின் மறுப்பு குரலை அவன் நிற்கச் செய்தது. முடியாது, என்ன பண்ணுவ? அந்த 6 வயதான அந்த சிறுமியின் தைரியமிக்க பேச்சு இந்திரனை வெகுவாக கவர்ந்தது. அவன் தனது இதழை இடப்புறமாக நீட்டியவாறு அவளை பார்த்து கேலி சிரிப்பொன்றை உதிர்த்தவாறு, நான் என்ன பண்ணுவேங்கிறத நீயும் பார்க்கத்தானே போற என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தான். தன் பற்களை கடித்தவாறு அவன் செல்வதையே கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் சங்கவி. இப்படியாக ஒரு புறம் சங்கவி மற்றும் சந்திரனுக்கிடையே நட்பும் சங்கவி மற்றும் இந்திரனுக்கிடையான வெறுப்பும் வளர்ந்து கொண்டே போனது. தற்போது சங்கவிக்கு 10 வயதும் சந்திரன் மற்றும் இந்திரனுக்கு 14 வயதும் ஆகியது. சகி, இங்கே வா, நான் உனக்கு ஒன்று காட்டணும். அவன் அவளை அழைத்து கொண்டு தன் வீட்டின் முன்னே வர அங்கு அவன் வைத்திருந்த ஒரு பெரிய கனத்த காகிதத்தினை எடுத்து நீட்ட அவள் அதனை பிரித்து பார்த்தபோது அதில் ஓவியமாய் அவள் 2 நாட்கள் முன்னாடி அவள் தன் வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருப்பதை அவன் தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று ஓவியமாக்கியிருந்தான். சந்து, இது நானாம், இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்க. அவள் சந்தோஷத்தில் தன்னையும் அறியாது அவன் வலது கையினை பற்றி அதில் முத்தமிட அவனின் பருவ வயதோ துள்ளல் கொண்டது. அது அவன் கன்னத்தில் சிவப்பு நிற சாயமாக வெளிப்பட்டது. ஆர்வ குளறிதான் செய்த வேலையை உணர்ந்தவள் தன் நுனி நாக்கினை லேசாக கடித்து கொண்டு அவனை பார்க்க இருவரும் சொல்வதறியாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் இருவரின் மீதும் மேலிருந்து நீர்த்துளி விழ அவர்கள் குழப்பத்தோடு மேலே பார்க்க மேல் மாடியில் இருந்து இந்திரன் தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தான்.
அதிர்ச்சி அடைந்த சங்கவி கீழே பார்க்கையில் அவள் கையில் இருந்த ஓவியம் நீரினால் முழுவதும் பாழாகி போயிருந்தது. சந்திரனும் அதிர்ச்சி கொண்டு இந்திரனை திட்ட, இந்திரனோ அதை பொருட்படுத்தாது சங்கவியை பார்த்து தன் இதழனை இடப்புறமாக நீட்டியவாறு வெற்றி புன்னகையை வீசிவிட்டு சென்றான். சங்கவியின் கண்களில் கண்ணீர் துளிக்க சங்கமிடமாயிற்று. அவள் ராட்சசன் என முணுமுணுத்துவிட்டு கண்களில் கண்ணீர் துளி வடிய அங்கிருந்து ஓடினாள். அந்த அள்ளிப்பூக்கள் நிறைந்த குளக்கரையின் படியில் அவள் அமர்ந்திருக்க அவள் அருகில் வந்து அமர்ந்தான் சந்திரன். சங்கவியுடன் பழகிய இந்த 4 வருடங்களில் அவள் எப்போது சோகமாயிருந்தாலும் அவள் நாடி வரும் இடம் இந்த அள்ளிக்குளம்தான் என்பதை அறிவான். அவளை பொறுத்தவரையில் அது அவளின் அன்னை மடி, அவளின் தாயால் ஆசை ஆசையா அமைக்கப்பட்ட இடம் என்றும் அவளின் தந்தை கூறியிருந்ததிலிருந்து அவள் அதை தன் தாய் குடியிருக்கும் இடமாகவே பார்க்கிறாள். ஓய் சகி, இன்னமும் கோபம் போகலையா? உனக்கு அவனை பத்தி தெரியும்ல, அப்புறம் என்ன என இந்திரன் அவளிடம் கேட்டான். இருந்தாலும் இன்னைக்கு அவன் ரொம்பவே எல்லை மீறிட்டான். என்னை என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நீ அவனோட கூட பிறந்தவன் தானே. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வரைஞ்சிருப்ப, அதை போய் இப்படி பாழாக்கிட்டானே ராட்சசன் என அவள் கோபமாக சீற்றத்தில் பேசிட, அட இது என்ன புதுப்பட்ட பேரு? அவன் கிண்டல் அடித்தான். ஆமா, இனி உங்க அண்ணனை நான் அப்படித்தான் கூப்பிட போறேன். அவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான பேரு. அவள் தன் கீழ் உதட்டனை சுளித்தவாறு கூறினாள். சரி, போதும் போதும், கொஞ்சம் இங்க பாரு. அவன் திரும்பவும் அவள் ஓவியமாய் நின்ற காகிதத்தினை அவளிடம் நீட்ட அவள் தன் கண்களை விரித்தவாறு அதை ஆச்சரியத்துடன் பார்த்தான். இது இது எப்ப நீ வரைஞ்ச? இப்பதான் அவனின் பதிலை கேட்டவள் அதிர்ச்சியுடன், அது எப்படி சாத்தியம்? நான் இங்கெல்லாம் இருந்தேன். என்னை பார்க்காமலே நீ எப்படி வரைஞ்ச? உன்னை வரைய நீ ஏன் நேர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தான் எப்பவும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கியே. 10 வயசு சங்கவிக்கு பெரிதாக அவன் சொல்வதில் அர்த்தம் புரியாவிட்டாலும் ஒன்று மட்டும் தெளிவானது. அது அவர்கள் இருவருக்குள்ளும் இருப்பது வெறும் நட்பு மட்டும் இல்லை என்பது. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க மரத்தின் மறைவிலிருந்து பார்த்த இந்திரனின் விழிகள் கோபம் மற்றும் வெறுப்பை பிரதிபலித்தது. அதில் அவற்றை தாண்டி 3வதாக ஒரு உணர்வு. அந்த உணர்வே பிற்காலத்தில் அனைவரின் அழிவிற்கும் காரணமானது. மாலை மங்கும் நேரம். தன் வீடு தேடி அடைக்கலம் அடைய மலைகள் நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் கதிரவன். மரத்தடியில் அமர்ந்திருந்த 18 வயது சந்திரன் அதையே கண் இமைக்காது பார்த்து கொண்டிருக்க அவனை சுற்றி நின்ற அவனின் நண்பர்கள் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். டி சந்திரா, இப்படியே உக்காந்து இருக்கிறனால ஒன்றும் நடக்காது. இப்ப நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க? அவன் நண்பர்களில் ஒருவன் வினைவிட தன் பார்வையை அவன் பக்கம் திருப்பினான். சந்திரன், தெரிலடாம், என்னையோட 10 நாள் ஆகுதுடா என் சகியை பார்த்து. இவங்க என்னடானா சடங்கு சம்பிரதாயம் ஏதோ சொல்லி சொல்லி அவ கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. வருத்தத்துடன் பதிலளித்தான் சந்திரன். ஆம், உண்மைதான், 10 நாளாகின்றன. சகியும் சந்திரனும் ஒருவரையொருவர் பார்த்து. அதற்கு காரணம் மொட்டாக இருந்தவள் பூவாக மாறியதே. என்னதான் பெரியவங்க 1000 கட்டுப்பாடு விதித்தாலும் இளம் ரத்தம் துள்ளதானே செய்யும். அவள் மொட்டாக இருந்த போதே படப்படுத்திடும் அவன் இதயம். அவள் பூவாக மலர்ந்ததை அறிந்ததிலிருந்து அவளை ஒரு முறையேனும் கண்டிட வேண்டும் என வானுக்கும் பூமிக்கும் குதித்தது. ஆனால் பெரியவர்களோ அவளை வீட்டிலிருந்து வெளியே காலடி எடுத்து வைக்கவே தடை விதித்து விட்டனர். இவனும் எத்தனை முறையோ அவள் வீட்டிற்கு அவனின் தரிசனம் நாடி சென்று அனைத்து முறையும் ஏமாற்றத்தையே தழுவினான். இவனின் நிலையை கண்ட அவன் நண்பர்களுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே புரியவில்லை. 10 நாட்கள் தான், அதுக்கே இப்படி பாதி தேவசனா மாறிட்டான். இன்னும் 10 நாட்கள் சென்றது, அவன் கையில பாட்டிலும் அருகில ஒரு நாய்க்குட்டியும் வந்துவிடும். அவன் நண்பர்களில் ஒருவனுக்கு சட்டென ஒரு யோசனை தோன்ற அதை சந்திரனிடம் கூறினான். சந்திரனுக்கும் தற்போதைய நிலவரத்திற்கு அதுதான் சரி எனப்பட்டது. அந்த இருள் சூழ்ந்த இரவில் அவளை பார்த்து விண்மீன்கள் கண்ணடிக்க அவள் தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு அந்த சந்திரனை ரசித்து கொண்டிருந்தாள். அதில் அவளின் சந்திரனின் முகம் தேடி. இந்த 10 நாள் பிரிவு எந்த அளவு சந்திரனை பாதித்ததோ அதே அளவு சங்கவியும் பாதித்திருந்தது. அவனுக்காவது அவன் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள நண்பர்கள் என்ற பெயரில் ஒரு பட்டாளமே இருக்கு. ஆனால் அவளுக்கு அந்த வானில் உள்ள சந்திரனையும் அவள் வாழ்வில் உள்ள சந்திரனையும் தவிர தன் நண்பன் என்று கூற யாரும் இல்லை. ஒரு சந்திரனை தான் பார்க்க இயலாது என்று ஆகிவிட்டது. அந்த வானில் உள்ள சந்திரனிடமாவது தன் தவிப்பை கூறுவோம் என்று எண்ணியவள் தன் வீட்டு மாடியில் வானை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். சகி சகி என்ற அவனின் அலைக்குரல் அவள் செவிகளில் என்று போல் ஒலித்து கொண்டிருந்தது. சகி சகி, கீழே பாரு, சீக்கிரமா கையை கொடு. அவனின் குரல் கேட்ட சங்கவின் புருவங்கள் குழப்பத்தில் சுருங்கின. இது என்ன, இன்றைக்கு புதுசா கீழே பாரு கையை கொடுன்னு கேக்குதே? யோசித்து கொண்டிருந்தவள் செவிகளில் அந்த வார்த்தைகள் திரும்பவும் கேட்டிட கீழே குனிந்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அங்கே தன் வீட்டு மாடியின் சுவற்றை பற்றி பிடித்தவாறு தொங்கிக் கொண்டிருந்தான் சந்திரன்.
செகி பார்த்தது போதும் கையை கொடு வழுக்குது விழுந்துட போற. அவன் வார்த்தைகளில் தன் சுயநினைவுக்கு திரும்பியவள் தன் கரங்களால் அவனை பற்றி இழுத்திட அவன் மேலேறி வந்தான். டி சந்து என்னடா பண்ற என அவள் கேட்டிட, அது அது வந்து உன்னை பார்த்து 10 நாளாச்சுல, அதான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் என அவன் இழுத்திட அவன் வார்த்தையை கேட்ட அவளின் கன்னங்கள் முதல் முறையாக வெட்கத்தில் சிவந்தது. ஏன் 10 நாள் தானே ஆகுது, ஏதோ யுக கணக்குல பார்க்காம இருந்த மாதிரி சுவரெல்லாம் ஏறி குதிக்கிற. அவள் தன் வெட்கத்தை மறைத்தவாறு அவனிடம் கேள்வி கேட்டா. அவனோ, உன்னை பார்க்காத இந்த 10 நாளுமே 10 யுகங்கள் தான் எனக்கு. ஏன் இந்த 10 நாள்ல ஒவ்வொரு நொடி கூட யுகங்களாதான் கடந்தன. அவன் பதிலை கேட்ட அவளின் கன்னங்கள் மேலும் சிவந்திட, இம்முறை மறைத்திட வேறு வழியின்றி அவள் தன் கைகளால் தன் முகத்தினை மறைத்து கொள்ள அவளின் முதல் வெட்கம் கண்ட அவனோ கார்முகில் கொண்ட முதல் துளி போல் உணர்ந்தான். அவள் அருகே சென்று அவள் முகத்தினை மூடியிருந்த அந்த கரங்களை அவன் மெல்ல அகற்றிட அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு கீழே தன் தலையினை குனிந்தவாறு இருந்தாள். அவள் முகத்தின் தாடையை தன் இரு விரல்களால் பிடித்து தன் முகம் நோக்கியவாறு உயர்த்தியவன் சகி என்றான் தன் கம்பீர குரலில். அக்குரலை கேட்ட காற்றும் புது புது ராகங்களை ஈட்டியது. உன் கண்ணை திறந்து என்ன பாரு என்றான். அவள் மெல்ல தன் கண்களை திறக்க நிலவின் ஒளியில் ஜொலித்திட்ட அவள் முகத்தினை ரசிக்க விடாது தடுத்த அந்த ஒற்றை முடியினை தன் ஒற்றை விரலால் நகர்த்தி அவள் செவியின் பின்னால் நகர்த்திவிட்டு அவள் விழியினை தன் விழிகளால் கைது செய்தவன் அவள் வலக்கரத்தினை பிடித்து தன் மார்பின் இடப்பக்கம் தனது இதயம் துடிக்கும் இடத்தில் வைத்தான். சகி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் இதய துடிப்பின் சத்தம் என் காது வரை எட்டுது. உன்னை பார்க்காத தருணங்களும் அதே இதய துடிப்பானது நின்று விடுவது போல் ஒரு உணர்வு ஏற்படுது. நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு எனக்கு தோணல. இதய துடிப்பை இழந்து யாராலும் வாழ முடியும் அப்படின்னா உன் வாழ்க்கை முழுசும் என்ன உன் பக்கத்திலே வச்சுக்கோ. அவன் கண்களை உற்று பார்த்திட கூற அவளின் வார்த்தையின் அர்த்தம் புரிந்தவன் இதழ் புன்னகையில் விரிந்த வெட்கம் கொண்டு அவனை விட்டு ஓடிச் செல்ல முயன்ற அவளின் கரத்தினை பிடித்து இழுத்து அவள் முகத்தினை தன் மார்போடு அணைத்தான். அவன் மார்பின் மீது சாய்ந்த அவளின் செவிகளுக்கு அவள் பெயரையே சொல்லி துடிக்கும் அவன் இதய துடிப்பின் சத்தம் கேட்க அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த சத்தத்தில் தன்னையும் மறந்து போனாள். இவளின் காதல் கதை மேலும் 4 ஆண்டுகள் தடையின்றி தொடர வீட்டில் இருப்பவர்களுக்கு இவர்களின் உறவுக்கு புதுப்பேர் கொடுக்க முடிவு செய்தனர். அனைவரும் அமர்ந்து இவர்களின் திருமண பேச்சு பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென உள்ளே நுழைந்தான் இந்திரன். அவனை பார்ப்பதற்கே தற்போதெல்லாம் அரிதாகியிருந்தது. அவன் கூட நண்பர்களுடன் கூட செய்யாத தகாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபட ராம்குமார் அவனை தன் மகன் என்று பாராது ஒதுக்கியே வைத்திருந்தான். அவனும் அவரை மட்டுமல்ல யாரையுமே மதிப்பது என்பது கிடையாது. அவன் எங்கு போகிறான் என்ன செய்கிறான் என்பது யாருக்குமே தெரிவதில்லை. அவனை சுற்றி என்றுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் தூக்கி போடும் எலும்பு துண்டை தின்றுவிட்டு அவனுக்கு வாலாட்டுவதற்காகவே. அவன் உள்ளே நுழைய அவனை சார்ந்து வாழும் அந்த கூட்டம் வெளியே நிற்க உள்ளிருந்தவர்கள் அனைவரும் அவன் வருகையை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்கள் அனைவரும் அமைதியுற்று அவனையே பார்க்க அவன் என்று போல் தன் இதழை இடப்பக்கமாக நீட்டிய வில்லங்கச் சிரிப்போடு அனைவரையும் பார்த்தான். என்ன, நான் தெரியாம ஏதோ கல்யாண பேச்சு நடக்குதுன்னு காதுல விழுந்துச்சு. அவன் நக்கலாக கேட்டுட ராம்குமாரோ கோபத்துடன், ஆமா அதுக்கு இப்ப என்னங்கிற, இது எல்லாத்தையும் ஒழுங்கா நிறுத்துங்க, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. அவன் எகத்தாளமாக கூறினான். டேய், உனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, சங்கவிதான் என்னோட மருமக. ராம்குமார் தன் மகன் இந்திரன் மீது சீறினான். அவ உங்களுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நான் எப்ப சொன்னேன்? அவ தாராளமா உங்களுக்கு மருமகளா வரட்டும். ஆனா சந்திரனோட பொண்டாட்டியா இல்ல, இந்த இந்திரனோட பொண்டாட்டியா. அவன் இந்த வார்த்தை அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவனின் பேச்சால் கோபம் மேலிட்டு ராம்குமார், டே இந்திரா, என்ன பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடா? அவ உனக்கு அண்ணியா வரப்போறவ. அதே தான் நானும் சொல்றேன். நீங்களாம் புரிஞ்சுதான் நடந்துக்கிறீங்களா? என்ன, நான் ஆசைப்பட்ட பொண்ணை என் தமையனுக்கு கட்டி வச்சு அண்ணியாக்க பாக்குறீங்க? இது மட்டும் நியாயமா என்ன? அவனும் பதிலுக்கு சீரிட அங்கு வார்த்தைகள் கலவரமானது. என்னை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். அவன் அனைவரையும் மிரட்டு விதத்தில் கூறிட, நீயும் பார்க்கத்தானே போற? பதிலுக்கு ராம்குமாரும் அவனுக்கு சவால் விட்டா. எனக்கே சவாலா? அப்ப இந்த விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது போல. அவன் நக்கலாக சிரிப்போடு சொன்னான். அங்கு நடப்பதையெல்லாம் தன் அறையின் ஜன்னல் வழியே பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் சங்கவி. இந்திரன் கூறுவதையெல்லாம் கேட்டவளுக்கு அவற்றில் எதையுமே நம்ப முடியவில்லை. அவர்கள் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் தன்னை கேலியும் கிண்டலும் செய்து அவளை காயப்படுத்தியவன் இன்று தன்னை விரும்புவதாக கூறுகிறான். இதுவும் அவனின் விளையாட்டுகளில் ஒன்றோ? அவள் வியப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க சட்டென அவளை பார்த்த இந்திரன் அவளை பார்த்து என்று போல் அவனின் ஒற்றை பக்க சிரிப்பை சிரித்துவிட்டு கண்ணடித்து விட்டு செல்ல அவன் இச்செய்கை அவளின் விழியினை மேலும் விரிய செய்தது. மனதில் பல பல கனவுகளுடன் மனக்கோலம் புரிந்த மணமேடை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் சங்கவி.
அன்று தோழமை கேட்டு நீட்டிய அவன் கைகளை பற்றி பிடித்தவன் இன்று மணமாளனாக மனைமேடையில் காத்திருக்கும் அவன் கைகளை பற்றி பிடிக்கச் சென்று கொண்டிருந்தாள். இம்முறை அவன் சரிபாதியாக, அவன் மனைவியாக. இத்தனை ஆண்டுகளில் எத்தனை கனவுகள், அத்தனையும் நிறைவேறும் தருணமல்லவா இது. ஆனால் அப்பேதை அறியாள், இது அனைத்தும் நிழலாகும் தருணம் என்று. மணப்பந்தலில் ஏற்பட்ட திடீர் கூச்சலில் அனைவரும் அங்கும் இங்குமாக ஓட, சங்கவியோ அவளைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று அறியாது விழித்துக் கொண்டிருந்தாள். அந்த கூக்குரலின் அர்த்தம் புரிய அவள் மணமேடை நோக்கி ஓடினாள். அங்கு சென்றவளின் கண் முன்னே அவள் கண்ட காட்சி அவள் இதயத்தினை சுக்குநூறாக கூறு போட, அவள் சில நொடிக்கு மூச்சு விடவும் மறந்து மணமேடையை வெறித்து பார்த்தாள். அங்கே மணமேடையில் பல சடங்குகளுக்கு மத்தியில் அவளின் மணாளன் முதுகில் கத்தி குத்தோடு, உடம்பெல்லாம் காயங்களோடு, இரத்த வெள்ளத்தில் கிடக்க, அவன் முன்னே இரத்தம் சொட்டும் வாளினை கையில் ஏந்தி ஆவேசத்துடன் நின்று கொண்டிருந்தான் இந்திரன். சற்று நேரம் கழித்து தன்னிலை உணர்ந்தவள் மணமேடை நோக்கி ஓடி தன் காதலன் சந்திரனை தன் மடியில் ஏந்தி அழத் தொடங்கினாள். அவன் எப்படியேனும் உயிர் பெற்று வந்துவிட மாட்டானாம் என்ற ஆசையில். ஆனால் அப்பாவை அறியாளோ அவன் ஊனை விட்டு உயிர் எக்கணமோ பிரிந்து சென்று விட்டது என்று. தன் முன் நின்ற இந்திரனை கோபானல் வீசும்படி பார்வையால் பொசுக்கிட எண்ணி அவனை நோக்கியவள் தான் அவன் மீது கொண்ட அனைத்து வெறுப்பினையும் அந்த ஒத்த பார்வையில் சொல்லிவிட்டு தன் மணாளனின் முதுகில் கோழைத்தனத்தோடு சொருகப்பட்டிருந்த அந்த கத்தியை உருவினான். அதை சட்டென தன் வயிற்றில் சொருக அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்திரன் கண்கள் நேர் எதிரே நோக்கி, மற்றொரு ஜென்மம் ஒன்று நீ எடுப்பாயானால் உன் முடிவு என் கையிலே என்று சபித்து தன் குருதி நிறைந்த கத்தியினை உருவி அங்கிருந்த அக்னி குண்டத்தில் போட்டவள் தானும் சரிந்தாள். அவள் இரு விழிகளும் இந்திரனையே வெறுத்தாற்போல் இருந்தது. இந்திரனின் இரு கண்களும் கோபம் மற்றும் வலியால் சிவந்திருந்தன. அவனை சுற்றி ஓலமும் ஒப்பாரமாய் கேட்டிட அவனின் சிவந்த விழிகள் சிமிட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் இதய கோட்டையின் சொந்தக்காரி இன்று தன் இதய துடைப்பை இழந்து கிடக்கிறாள். அவளின் இரத்த வெள்ளத்தில் முன்ஜென்ம எல்லாம் நினைவுகள் வந்த பிறகு தற்போது நடக்குவது. பிரியா, பிரியா, கேன் யூ ஹியர் மீ? பிரியா. தீவிர சிகிச்சை வார்டில் பல உயிர் காக்கும் இயந்திரங்கள் இணைக்கப்பட்டு 4 நாட்களாக எந்தவித அசைவுமின்றி படுத்து கிடக்கும் தன் மனைவியின் கைகளை பிடித்து அழுது கொண்டிருந்தான் அர்ஜுன். 3 வாரங்கள் கழித்து தன் காதல் மனைவியை ஆசையாக காண வந்தவனை அவள் விபத்து செய்தியே வரவேற்றது. இன்றோடு 4 நாட்கள் ஆகின்றன அவளுக்கு விபத்து நேர்ந்து. இன்னும் அவள் கண் திறக்கவில்லை. மேலும் 2 நாட்கள் இப்படியே தொடர்ந்தால் அவள் கோமா ஸ்டேஜுக்கு போய்விட வாய்ப்பு உள்ளது அதிகம் என மருத்துவர்கள் கூட. எங்கே தன் காதல் மனைவியை உயிர் இருந்தும் இழந்து விடுமோ என்ற பயம் தொற்றிக் கொண்டது அவனை. பிரியா, ஐ லவ் யூ டி. அர்ஜுன் வந்திருக்க, எழுந்து பாருடி. மூச்சு காத்தா என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பாதியோடு என்னை விட்டுட்டு போயிடாதடி. அவன் கதறல் கேட்ட விஜி மற்றும் ஸ்வேதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் பெருக்கெடுத்து நீரோடையாய் ஓடியது. தன் அழுகை கட்டுப்படுத்த இயலாத விஜி தன் வாயினை தன் கைகளால் பொத்தி கொண்டு அவரையை விட்டு சட்டென வெளியேற அவளை பின்தொடர்ந்தாள் ஸ்வேதா. இவர்களுடன் பழகிய இத்தனை வருடங்களில் விஜி அழுவதை பார்ப்பது ஸ்வேதாவிற்கு இதுவே முதல் முறையாகும். எப்போதும் குறும்பும் ஆவேசமாக புலப்படும் அவள் கண்களில் இன்றுதான் முதல் முறையாக கண்ணீர் துளி புலப்படுகிறது. திரும்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்தவனின் தோள் மீது ஸ்வேதா தன் கையினை வைக்க சட்டென திரும்பி அவளை கட்டி அணைத்தவாறு கதறி அழுத்தாள் விஜி. அதுவரை தன் அழுகை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த ஸ்வேதாவாலும் அதை கட்டுப்படுத்த இயலாது அழத் தொடங்கினாள். ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவர்கள் அர்ஜுன் மற்றும் பிரியாவின் பெற்றோருக்கு தாங்கள் தான் ஆறுதலாக இருக்க வேண்டும் என தங்களின் உள்ளத்தை வலிமையாக்கி கொண்டு அவர்களை நோக்கி நகர்ந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர், டாக்டர் என்ற அர்ஜுனின் குரல் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க அனைவரும் அறையினுள் வேகமாக நுழைந்தனர். பிரியாவின் இதழ்கள் எதையோ முணுமுணுக்க அவளின் விழிகள் மூடிய வண்ணம் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்தன. அவளை வந்து பரிசோதித்த மருத்துவர் அவளுக்கு சுயநினைவு திரும்புவதாக கூற அனைவரின் முகமும் மகிழ்ச்சி ஒளியில் நிரம்பியிருந்தன. அவன் அருகே சென்றமர்ந்த அர்ஜுன் பிரியா, பிரியா என்று அழைத்த வண்ணம் இருந்தான். சட்டென அவள் கண் விழிக்க அனைவரும் ஆனந்த பெருமூச்சு விட்டனர். அவளின் கண்கள் எதையோ தேடுவது போல் அங்கும் இங்குமாக அலைய தன் அருகில் இருக்கும் அர்ஜுன் மீது பட்டவுடன் அவள் தன் உடம்பின் வலிகள் எதையும் பொருட்படுத்தாது எழுந்தமர்ந்து அவனை கட்டி அணைக்க அவனும் அவளை தன் அணைப்பில் ஏந்தி கொண்டான். அவளின் கேசம் வருடியவாறு அவன் உச்சந்தலையில் முகந்திட அவன் இதழ்களில் மெல்லிய சிரிப்புடன் கண்களில் ஆனந்த நீர்த்துளிகள் வடிந்தன. சந்திரா, சந்து, உனக்கு ஒன்றும் ஆகலையடா. அவனின் வார்த்தைகள் அனைவரையும் குழப்பம் மற்றும் அதிர்ச்சியில் உரையச் செய்தது. பிரியா, யார் சந்திரா? அவள் அணைப்பில் இருந்து வெளிவந்த அர்ஜுன் குழப்பத்துடன் அவளை கேட்டிட அவன் முகத்தினை தன் கைகளில் பற்றி பிடித்தவாறு நீந்தாண்டா என் சந்திரன் என அவள் அன்பும் காதலும் பொங்க கூறினாள்.
பிரியா, நான் அர்ஜுன். அது இந்த ஜென்மத்துல, போன ஜென்மத்துல நீ என்னோட சந்து. நான் உன்னோட சகி. அவன் கண்களை அன்போடு நோக்கியவளாக கூறினான். அங்கு இருந்தவர்கள் அனைவருக்கும் அவனின் பேச்சினை கேட்டு அதிர்ச்சி மேலிட்டது. டேய் சந்து, நம்மள பிரிக்க இந்திரன் வந்துட்டான்டா. அவன் உன்னை ஏதாவது செஞ்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ பாட்டுக்கு ஏதேதோ உளற, அங்கிருந்தவர்கள் அனைவருக்கும் அவளுக்கு என்ன ஆயிற்று என்ற பயம் தொற்றிக்கொண்டது. டாக்டர் சார், எங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு என பிரியாவின் அம்மா மருத்துவரை பார்த்து கேட்டார். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த இன்சூரி. இது ஹெட்ல ஒரு அடிபட்டனால இப்படி இருக்கும். எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அவங்க எப்பயாவது படிச்ச கதைகளுக்கு கூட அவங்க உருவங்களை கொடுத்து அது அவங்க கதைகளை கடந்த ஜென்மம்னு நினைச்சிருக்கலாம். பட் யூ டோன்ட் வெரி. பட் அவங்க ரொம்ப ஸ்டே பண்ணாம பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க சொல்றத எல்லாரும் ஆமான்னு ஒத்துக்கோங்க. அவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆன பிறகு இதெல்லாம் அவங்க பிரம்மன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. மருத்துவரின் வார்த்தைகள் ஓரளவு அனைவரையும் சமாதானப்படுத்தினாலும் இவ்வனைத்திலும் மிகவும் உடைந்து போனது அர்ஜுன் தான். பிரியாவின் பேச்சையெல்லாம் கேட்கும்போது அவர்களின் தென்றலான வாழ்க்கையில் ஏதோ புயலடிக்கப் போவதாய் அவனுக்குள் ஒரு உணர்வு. ஆனால் என்னவானாலும் சரி, தன் மனைவிக்கு துணையாக நிற்பதென உள்ளுக்குள் உறுதி கொண்டான். 2 மாதங்கள் முழுமையாக உருண்டோடிவிட்டது. பிரியாவின் விபத்து நடந்து அவளின் முன்ஜென்ம வாழ்க்கையும் அவள் மதிக்கண்டு என்னதான் அவள் சொல்வதை அனைவரும் ஆமோதிக்கும் வண்ணம் இருந்தாலும் அவர்கள் அவை எதையும் நம்பவில்லை என்பதை அவர்கள் கண்களை கண்ட பிரியாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவளும் இதை பற்றி பேசுவதை வெகுவாக குறைத்து கொண்டாள். அன்று மாதத்தின் கடைசி ஞாயிறு. தன் தோழிகளுடன் கண்காட்சி ஒன்றுக்கு சென்றிருந்தாள் பிரியா. பிரியாவின் கலகலப்பு முன்பு போல் இல்லை என்றாலும் அவள் ஓரளவு சகஜ நிலைக்கு மாறியிருந்தாள். அவளை எப்படியேனும் கலகலப்பா மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜியும் ஸ்வேதாவும் இருந்தனர். அது உலக அதிசயங்கள் பற்றிய கண்காட்சி என்பதால் உலகின் அதிசயமாக கருதப்படும் 7 விடயங்களும் மிக அழகான முறையில் சித்தரிப்பட்டு இருந்தது. அதிலும் நம் நாட்டின் தாஜ்மஹால் தான் ஹைலைட். மற்ற இருவரும் அனைத்தையும் ஆச்சரியத்துடனும் கலைநயத்துடனும் பார்த்து ரசித்து வர, பிரியா மற்றும் அவற்றை எந்தவித உணர்வும் வெளிப்பாடின்றி எங்கேயோ தன்னை தொலைத்தாற்போல் பார்த்து கொண்டிருந்தாள். ஐ, கோல்ட் ஹவுஸ், கோஸ்ட் ஹவுஸ். விஜி குழந்தை போல் துள்ளி குதித்தா. விஜி, வேணா சொன்னா கேளு, நீ பயந்து ஊரையே அழிச்சிருவ என ஸ்வேதா அவளை கண்டிக்க, அடிப்போடி இவளை, நானாவது பயப்படுறாவது. பயங்கர வார்த்தைக்கு என் அகராதியில இடமே கிடையாது. விஜி சற்று ஓவராக பில்டப் பண்ணியவாறு அந்த பேய்வடி என்ற பிரிவை நோக்கி செல்ல, ஸ்வேதாவோ, கடவுளே நீங்க தான் காப்பாத்தணும் என வானை பார்த்து கூறிவிட்டு பிரியாவின் கைகளை பிடித்து கொண்டு விஜயை பின்தொடர்ந்தாள். அண்ணே, 3 டிக்கெட். விஜி டிக்கெட் கவுண்டரில் பணத்தை நீட்டினாள். தங்களுக்கான சீட்டை வாங்கி கொண்டு மூவரும் நுழைவாயிலில் சென்றனர். அங்கே நின்றவர்கள் அவர்களின் டிக்கெட்டை வாங்கியவாறு, முதலில் யார் செல்ல போகிறீர்கள் என கேட்க விஜிக்கு மொழி பிதுங்கிச்சு. அண்ணே, 3 பேரும் ஒன்னா போக முடியாதா? விஜி தன் எச்சிலை முழுங்கியவாறு கேட்க, இல்லம்மா, இதோட ரூல்ஸ் படி ஒவ்வொரு ஆளா தான் உள்ள விடுவோம். ஒருத்தரை உள்ள விட்டு நாங்க கதவை பூட்டிடுவோம். பின்பக்கம் ஒரு கதவு போட்டிருப்போம். அதோட சாவி உள்ள இருக்கும். அதுக்கான க்ளூஸும் இருக்கும். நீங்க அதை வச்சு கண்டுபிடிக்கணும். நீங்க போய் 5 நிமிஷம் ஆச்சுன்னா நாங்களே திறந்து விட்டுருவோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை தேட விடாம ஆவிகள் தொல்லை கொடுக்கும். அவர் சொல்லி முடிக்க விஜயின் விழிகள் இரண்டும் வெளிவர காத்து கிடக்க, தான் முதலில் போவதாக ஸ்வேதா சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தவள் 4 நிமிடங்களில் வெளிவந்தாள். பின் பிரியாவும் சென்றுவிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் வெளிவர, இம்முறை விஜி செல்ல வேண்டும். அவள் பயத்தில் முழிக்கும் மொழியை பார்த்த ஸ்வேதா அவளை கிண்டல் செய்து சிரித்திட, அவளை விட முன்னே வந்து விடுவதாக சவால் விட்டுட்டு உள்ளே நுழைந்தாள் விஜி. அவள் உள்ளே நுழைந்தவுடன் ஒருவரை ஒருவர் பார்த்த பிரியாவும் ஸ்வேதாவும் சிறு புன்னகையுடன் பக்கத்திலிருந்து ஒன்றாக தலைகீழாக, என்ன? அவர்கள் ஒன்று சொன்ன அடுத்த நொடி ஆ என்ற சத்தம் அனைவரின் செவிகளையும் கிழிக்க, சட்டென அது நுழைவாய் கதவை படார் படார் என தட்டினாள் விஜி. டே சொட்ட தலையாம், நீ மட்டும் இப்ப கதவை திறக்கல, வெளியே வந்து உன் குரவலையை கடிச்சு துப்பிடுவேன், பார்த்துக்கோ. அவள் பயம் கலந்த அதட்டான குரலில் கத்திட, வேறு வழியின்றி அவளுக்கு முன் கதவை திறந்து விட்டன. வெளியில் வந்த அவளை முகத்தில் எந்தவித உணர்வையும் வெளிக்காட்டாமல் இருவரும் அவளை பார்த்தனர். விஜயும் அவர்களை பாவமான முகத்துடன் பார்த்திட, அவ்வளவுதான். பிரியாவும் ஸ்வேதாவும் பட்டாசு வெடித்தது போல் சிரித்தனர். அவர்கள் இருவரும் தன்னை பார்த்து சிரிக்கவும் அவர்களை முறைத்து பார்த்தது போல் தன் உதட்டினை சுழித்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் விஜி. பின் ஓரக்கண்ணால் பிரியாவை பார்த்தவள் அவள் தன்னையும் மறந்து சிரிப்பதைக் கண்டு அவள் இதழும் சிறு புன்னகையை உதிர்த்தது. அவள் இந்த சிரிப்புக்காகத்தானே அவளும் இவ்வளவு நாடகமாடினாள். பிரியா அறியா வண்ணம் ஸ்வேதா தன் கட்டை விரலை விஜயை பார்த்து காட்டிட, விஜயும் அதே போல் ஸ்வேதாவிடம் காட்டினாள். பிறகு மூவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கிருந்த அனைத்து கண்காட்சிகளையும் பார்த்து மகிழ்ந்தனர். இம்முறை பிரியாவும் தன் முழு மனதுடன் கண்டு கழித்தாள். ஸ்வேதாவும் பிரியாவும் அங்கு போடப்பட்டிருந்த கண்ணாடி கடையில் நின்று கொண்டிருக்க, விஜி மற்றும் அங்கிருந்து நகர்ந்து தனது அலைபேசியில் சில எண்களை அழுத்தியவாறு தன் காதோரம் வைத்தாள்.
ஹலோ விஜி, என்னாச்சு என மறுமுனையிலிருந்து குரல் ஒலித்திட, அர்ஜுன் மிஷன் சக்சஸ் என விஜி கூறினார். தேங்க்யூ விஜி, என் பிரியா சகஜ நிலைக்கு கொண்டு வர வைக்கிறது உன்னால மட்டும்தான் சாத்தியப்படும்னு எனக்கு தெரியும். அவர்கள் இருவருக்கும் இடையேயான தொலைபேசி உரையாடல் தொடர்ந்திட, சட்டென விஜயின் கண்கள் பிரியாவின் பின் சற்று தொலைவில் நின்று பிரியாவே பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபர் மீது பட்டது. அர்ஜுன், நீ எங்க இருக்க? தன் குரல் நடுங்க கேட்டாள் விஜி. வேற எங்க, ஆபீஸ்ல தான். ஏன், என்னாச்சு? அவள் குரல் நடுக்கத்தை உணர்ந்தவன் குழப்பத்துடன் கேட்டான். அப்ப அச்சஸ்லாம் ஒன்ன மாதிரி அங்க இருக்கிறது யாரு? அவள் அதிர்ச்சியிலிருந்து மீளாவதோளா கேட்க, மறுமுனையில் இருந்த அர்ஜுனும் உறைந்து போனான். ஹே பிரியா, இந்த கண்ணாடியோட டிசைனை பாரு, ரொம்ப யூனிக்கா ஆன்டிக் டச்சா இருக்குல்ல. ஸ்வேதா பிரியாவிடம் ஒரு கண்ணாடியை காட்ட, எங்க கூட நான் பார்க்கறேன் என்று கூறியவளாக அந்த கண்ணாடியினை தன் கையில் வாங்கி அவள் தன் முகம் பார்க்க, அவள் பின்னே சற்று தொலைவில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆடவரின் மீது பட, இருவரின் கண்களும் கண்ணாடி வழியாக ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டது. தன் வீட்டு கூடத்தில் அமர்ந்து யோசித்த வண்ணம் இருந்தாள் பிரியா. தன் தோழிகளுடன் கண்காட்சி சென்று வந்து இன்றோடு 4 நாட்கள் ஆகின்றன. அன்று கண்ணாடி வழியே அவனை பார்த்தவள் திரும்பி பார்க்கும்போது அவன் அதற்குள் எங்கேயோ மாயமாகி போனது போல் அவன் கண்களை படாமல் தப்பி ஓடிவிட்டான். சற்று நேரம்தான் அவனை பார்த்தது பிரம்மைதானோ என்று நினைக்கையில் அவள் அருகே வந்தாள் விஜி. எதையோ கண்டு பயந்தார் போல் அங்கும் இங்குமாக அவளின் விழிகள் அலைப்பாய, விஜி அவர்களை வீட்டிற்கு அழைக்கும் போதே பிரியாவிற்கு விளங்கிவிட்டது தான் கண்ட அவளும் கண்டாள் என்ன. அன்றிலிருந்து பிரியாவின் மனதிற்குள் பல பல கேள்விகள் விடையென்று பிரசவிக்க தொடங்கியது. யார் அவன்? இந்திரன் தானா? தன்னை போல் அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்துவிட்டதா? இந்த ஜென்மத்திலும் தன் காதலை தன்னிடமிருந்து பிரிக்க வந்துள்ளானா? இவன் தான் அர்ஜுனை ஏதாவது செய்து விடுவானோ? இன்னும் பல கேள்விகள் அவள் மூளைக்குள் சுற்றி கொண்டிருந்தன. அவள் கைபேசியின் சினுங்கல் சத்தம் அவள் கவனத்தை ஈர்த்திட, அதன் பச்சை நிற பட்டனை அழுத்தி தன் காதோரம் வைத்தவளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. மேடம், அர்ஜுன்கிற பேஷண்ட் எந்த ரூம்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க? ஆஸ்பத்திரியின் நுழைவாயில் இருக்கும் பெண்ணிடம் தன் கண்களில் கண்ணீர் துளிகள் அணை கட்டியிருக்க விசாரித்தாள் பிரியா. ரூம் நம்பர் 106. உடனே தன் கண்களை துடைத்தவாறு தன் கணவன் இருக்கும் அறை நோக்கி விரைந்தாள் பிரியா. அறையின் வெளியே தன் கணவனின் நண்பருமான சக ஊழியருமான மனோஜ் நிற்பதைக் கண்டு அவர் அருகே சென்றார் பிரியா. மனோஜ் அண்ணா, அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு என அவள் பதற்றத்துடன் கேட்டாள். ஹாய் சிஸ்டர், அழாதீங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் 2 மணி நேரத்தில் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என மனோஜ் அவளை சமாதானப்படுத்தினாள். அறையின் உள்ளே நுழைந்தவள் மயக்கத்தில் இருக்கும் தன் கணவனின் உச்சந்தலையை மெல்ல வருடி அவன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். பின் வெளியே வந்தவள், மனோஜ் அண்ணா, அவருக்கு என்ன ஆனதுன்னு சரியா சொல்லுங்க என பிரியா கண்ணீருடன் அவனை பார்க்க, அது சிஸ்டர், ஆஃபீஸ் எலக்ட்ரிசிட்டிஸ்ல சடனா டவுன் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அர்ஜுன் லிஃப்ட்ல இருந்திருக்கான். அது எங்க யாருக்குமே தெரியல. அங்க காத்து இல்லாதனால அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. லிஃப்ட்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சா நாங்க அவனை பார்க்கும்போது அன்கான்சியஸா இருந்தான். மனோஜ் சொல்லி முடிக்க, தன்னவன் கொண்ட துன்பத்தை தன் கண்ணெதிரே கண்டது போல அவள் மனம் கலங்கியது. அப்புறம் என இழுத்தவன் சட்டென தன் வாயினை மூடிக்கொள்ள அவனை சந்தேகமாக பார்த்தாள் பிரியா. மனோஜ் அண்ணா, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? பிரியா கேட்டிட, சற்று சொல்லலாமா வேண்டாமா என்பது போல் யோசித்தவன் தயங்கியவாறே, அது எனக்கு என்னமோ யாரோ வேணும்னே அவனை கொலை பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. அவன் கூறவும் துடித்து போனவள், ஏன் அண்ணா அப்படி சொல்றீங்க என அவள் கேட்டா. இல்லம்மா, அது அர்ஜுனுக்கு இப்படி நடக்கிறது இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடியே ஒரு 2 தாட்டி அவனுக்கு இது போல சில விஷயங்கள் நடந்தது. அவன் நூலில தப்பிச்சு இருக்கான். அவன் கூறவும், என்னென்னமோ சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவன் கை ஃப்ராக்சர் ஆகியிருந்துச்சுல, நான் கூட அவன் கீழே விழுந்தட்டு சொன்னனே, அது பொய்மா? உண்மை என்னன்னா, நாங்கள் ஆஃபீஸில் வெளியே நிற்கும் போது ஒரு கார் அவனை வேகமாக மோத வந்துச்சு. ஏதோ கடைசி நிமிஷத்தில் திவாகர் இதை கவனிச்சு அவனை ஓரமாக தள்ளிட்டான். அதில் விழுந்ததுல தான் அவன் கை ஸ்ட்ராக்சர் ஆயிடுச்சு. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாமாம். ஆனால் அவனுக்கு இப்படி அடுத்தடுத்து ஏதாவது நடக்கிறத பார்க்கும்போது மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டேன். அவன் சொல்லி முடித்து பார்க்கும்போது அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் பிரியா. அர்ஜுன் தன் கண்களை திறத்து பார்க்கும்போது தான் ஆஸ்பத்திரியில் இருப்பதை உணர்ந்தவன் தன் அருகில் யாரும் இருக்கின்றார்களா இல்லையா என சுற்றுமுற்று பார்த்து கொண்டிருக்கும் போது உள்ளே நுழைந்தான் மனோஜ். அர்ஜுன், முழிச்சிட்டியாடா? இப்பதான் டாக்டர் கூப்பிடான்னு போயிருந்தேன் என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் வந்தான் மனோஜ். பிரியா அர்ஜுன் குழப்பமா அவன் பார்த்திட, ஓ சிஸ்டரா, அவங்க என்கிட்ட உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு இப்பதான் கிளம்பி எங்கேயோ வெளியே போறாங்க. மனோஜின் பதில் அர்ஜுனை மேலும் வியப்படைய செய்தது. அவன் அறிந்தவரை பிரியா தான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவனை தனியே விட்டு செல்கிறவள் அல்ல. அவன் கண்களில் சிறு தூசி விழுந்தாலே அவள் கண்களும் அங்கு கலங்கிவிடும் என்கையில் அவன் மயக்க நிலை இருக்கும்போது அவனை எப்படி அவள் தனியே விட்டு செல்வாள்?
குழம்பியிருந்தவன் மண்டையில் திடீரென பல்ப் எரிய தன் முன்னே நின்ற நண்பனை கோபத்துடன் பார்த்தவன், டே மனோ, எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பத்தி பிரியா கிட்ட எதுவும் உளறி வச்சியாடா என கேட்டான். அர்ஜுன் கேட்கவும் அவன் கண்களை பார்க்க இயலாது அவன் நெஞ்சம் குறுகுறுக்க கீழே பார்த்தவர் அவன் தலையசைக்க அர்ஜுனுக்கோ கோபம் பீரிட்டது. டே லூசாடா, நீ எத்தனை முறை சொன்ன பிரியாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு, போடா என அவனை திட்டியவன் தன் கைபேசி எடுத்து தன் மனைவிக்கு அழைத்தான். ஆனால் அவளின் எண்ணோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என வந்திட அவன் தனக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அழைத்து அவள் வந்திருக்காளா என விசாரிக்க அனைத்திலும் ஏமாற்றமே மிஞ்சியது. பிரியா, நீ எங்கடி இருக்க? அர்ஜுன் தன் மனதிற்குள் மெல்ல முணுமுணுத்தவாறே தன் கைகளினால் தன் முகத்தினை துடைத்தான். கடந்த அரை மணி நேரமாக அவனை பின்தொடர்ந்து வந்த பிரியா அவன் ஒரு வீட்டினுள் நுழைய அவளும் அவன் கண்ணில் படாதவாறு மெல்ல வீட்டினுள் நுழைந்தாள். அர்ஜுனன் உயிருக்கு ஆபத்து என்று மனோஜ் சொல்லவும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது இந்திரன் தான். அவனை விட்டால் அவர்களுக்கு எதிரி என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. எனவே தன் அர்ஜுனை காப்பாற்ற வேண்டுமானால் அந்த இந்திரனை பிடித்தாக வேண்டும் என தீர்மானித்தாள். அவனை எங்கே சென்று கண்டுபிடிப்பது என்று அவளா சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் எதிரே இருந்த ஜன்னல் கண்ணாடியில் தன் முகத்தை மறைத்தவாறு நின்ற அவனின் உருவம் கண்ணில் பட்டது. இம்முறை சுதாரித்தவள் அவனை காணாதது போல் சகஜமாக இருந்தாள். அவன் இருப்பது தெரியாதவாறு அங்கும் இங்குமாக அழிந்தவள் அவன் அசந்த நேரம் பார்த்து அவன் பார்வையிலிருந்து தன்னை மறைத்து கொண்டாள். அவனும் அவள் காணவில்லை என்றதும் தன் இருப்பிடம் நோக்கி செல்ல அவளும் அவனை அறியாது அவன் பின் தொடர்ந்தாள். தன் வீட்டில் நுழைந்தவனின் செல்போன் மணி ஒலித்திட அதனை ஏற்று தன் காதோரம் வைத்தவன் பேசத் தொடங்கினான். எஸ் மிஸ்டர் ராஜேஷ், சொல்லுங்க. போன விஷயம் என்னாச்சு? மிஸ்டர் ராஜேஷ், உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ஒழுங்காக நான் சொன்ன வேலையை செஞ்சிடுங்க. நாளைக்கு சூரியன் உதயமாகும் போது அவனை பார்க்க அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? அவனின் செல்போன் உரையாடலை கேட்டவனின் உள்ளம் பதறிவிட்டது. அவள் யாரை பற்றி பேசுகிறான் என்பதை யூகித்தவளாய் என்ன செய்வதென்று அறியாது தவித்தாள். அப்பொழுது அவன் வீட்டு மேஜை மீது இருந்த அந்த கூரிய கத்தி அவள் கண்ணில் பட அவன் கைகள் நடுங்க அதை தன் கைகளில் எடுத்தாள். மெல்ல மெல்ல திரு அடிகளாய் அவன் அருகில் சென்றவள் தயங்கியவாறு நிற்க அவன் அடுத்த வரிகள் அவளை மேலும் கோவப்படுத்தின. அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. பிரியாவுக்கு ஒரு கொலை என்ன, 100 கொலை கூட செய்வேன். அவன் ஆவேசமாக பேசி முடித்துவிட்டு தன் கைபேசி அணைத்தவாறு திரும்ப அங்கு அனல் பறக்கும் கண்களோடு நின்றிருந்தவள் தன் கையில் இருந்த கத்தியால் ஊங்கி அவன் வயிற்றில் குத்தினாள். நான் என் அர்ஜுனுக்காக என்ன வேணாலும் செய்வேன், அது கொலையா இருந்தாலும். அவள் கூறியவாறே அவன் வயிற்றில் இருந்த கத்தியை உருவினாள். மற்றொரு ஜென்மம் ஒன்று நீ எடுப்பாயினால் உன் முடிவு என் கையிலே. அர்ஜுனன் சேவைகளில் திடீரென இவ்வசனம் ஒழித்திட குழப்பத்துடன் அங்குமிங்குமாக பார்த்தவன் மூளைக்கு ஏதோ தெளிவு பெற தன் கைபேசி எடுத்து சில எண்களை தட்டினான். ஹலோ அர்ஜுன், பிரியா வந்துட்டாளா? விஜயின் குரல் மறுமுனையில் ஒலித்தது. விஜய், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றவன் தன் உயிருக்காக உள்ளவ ஆபத்துகளை பற்றியும் தான் தற்போது மருத்துவமனையில் இருப்பது பற்றியும் என அனைத்தையும் விலாவாரியாக கூறினான். விஜய், இப்ப பிரியாவை எங்கன்னு காணோம். எனக்கு என்னமோ என்ன மாதிரியே இருக்கா, அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எங்க அவன் என் பிரியாவை கடத்தி இருப்பானு தோணுது. என் உசுருக்கு எப்போ உத்தரவாதம் இல்லைன்னு தெரிய வந்துச்சோ அந்த அன்னைக்கே பிரியாவுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு ஜிபிஎஸ் கனெக்ஷன் உள்ள செயின் வாங்கி கொடுத்துட்டேன். அதில் ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்க விஷயம் பிரியாவுக்கே தெரியாது. நான் எப்படியாவது அதை ட்ராக் பண்ணி அங்கே போயிட்டு உனக்கும் அதை மெசேஜ் பண்ணுறேன். நீ போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது அங்கே வந்துரு அவன் கூறி முடிக்கவும் விஜயோ பயத்துறான். ஆனால் அர்ஜுன், நீ மட்டும் தனியாக அங்கே போகிறது ரிஸ்க் இல்லையா என அவள் கேட்டா. என் பிரியாக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன், உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன் அவன் கம்பீரம் கலந்த குரலில் கூறிவிட்டு தன் கைபேசியை அணைத்தவன் அவன் கைபேசியில் பதிவாகி இருந்த அந்த உரையாடலையும் விஜிக்கு அனுப்பிவிட்டு அவசியம் ஏற்படால் அதையும் காவல்துறையில் ஒப்படைக்க சொன்னான். அவள் இருப்பிடத்தை தான் அமைந்திருந்த அந்த ஜிபிஎஸ் மூலம் கண்டறிந்தவன் உடனே அங்கு விரைந்தான். சென்னையின் புறநரக பகுதியில் அமர்ந்திருந்த அந்த வீட்டின் அருகே ஆள் நடமாட்டம் அற்று காணப்பட்டது. தன் அன்பு மனைவியை காப்பாற்றும் நோக்கில் உள் நுழைந்தவனுக்கு அங்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தன்னை போன்ற முகம் கொண்ட அவன் இரத்த வெள்ளத்தில் பொணமாக கிடக்க அவன் அருகே உயிரற்ற ஜடம் போல் கையில் ரத்தம் சொட்டும் கத்தியோடு நின்று கொண்டிருந்தாள் பிரியா. பிரியா அவளை விழித்தவாறு அவள் அருகே சென்றவன் அவள் தோளின் மீது கை வைத்து அவளை திருப்ப அவள் அப்போது உணர்ச்சிகள் இன்றியே நின்றாள். எதையோ பறி கொடுத்தவாறு அவளை தன் கைகளில் அணைத்து கொண்டவன் அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற தொடங்கினான். பிரியா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த கொலையை நான் பண்ணதா சொல்றேன். அவங்க ஏன்னு கேட்டா தற்காப்புக்குன்னு சொல்லும் போதே என்று அவன் தன் கண்கள் விரிய அவளை தன் அணைப்பிலிருந்து மெல்ல விலக்கி குனிந்து பார்க்கையில் அவள் கைகளில் இருந்த கத்தி தற்போது அவன் வயிற்றை கிழித்து கொண்டு சொருகியிருந்தது.
என்ன நடக்கிறது என்று புரியாது உடலைக் காட்டிலும் அவன் மனதில் உள்ள வலியும் வேதனையும் அவன் முகத்தில் பிரதிபலிக்க நம்பிக்கையற்ற குரலில் அவன் அவளை பார்த்து பிரியா என்றழைக்க அவளோ வெறுப்பு நிறைந்த குரலில் இந்திரா என்றாள். அவள் கண்களில் கோபமும் ஏமாற்றமும் நிறைந்திருந்தது. சட்டென வழி கொண்ட அவன் முகபாவனை மாறி அவன் இதழ்கள் இடது பக்கமாக நீள சந்திரன் சங்கவியை பார்த்து என்றும் முதிர்த்த அதே ஏளன சிரிப்பு அர்ஜுனாகிய இந்திரனின் முகத்தில். நான் ஏன் அர்ஜுனுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன், அது கொலையாக இருந்தாலும் என்று கூறிய அவரை அவன் வயிற்றில் இருந்த கத்தியை உருவினாள் பிரியா. தன் முன்னால் நிற்கும் தன் கணவனின் தோற்றம் கண்ட அவனை அருவருப்புடன் நோக்கியவள் தன் பார்வையை அவன் வீட்டு நீக்கும் போதுதான் அவன் கண்களில் பட்டது அந்த படம். சந்திரன் சங்கவிக்கு அன்பளிப்பாக அளித்த அதே படம். இந்திரனால் தண்ணீர் ஊற்றி அழிந்து போன அதே படம் இந்த ஜென்மத்திலும் மறுபிரவேசம் எடுத்து அவன் வீட்டு சுவற்றில் ஓவியமாய் அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அன்று சந்திரனால் வரையப்பட்ட ஓவியம் இன்று இந்திரனால் எப்படி? அவள் நினைக்கும் போதே சகி என்ற அவனின் அலைக்குரல் அவள் செவிகளில் ஒலிக்க சட்டென திரும்பினாள். அவன் இருவழிகளையும் இவள் விழிகள் கொண்டு நோக்கையிலே தான் சங்கவியாக சந்திரனுடன் கழித்த அனைத்து காட்சிகளும் அவள் கண் முன் தோன்ற சிலந்து வலையாய் பின்னப்பட்ட அவள் வாழ்க்கையின் முடிச்சுகள் அவள் கண் முன்னே அவளைத் தொடங்கியது. உண்மை அறிந்தவள் நிலை குலைந்து போனாள். சந்திரன் அவள் சந்தேகத்துடன் அதிர்ச்சியுடன் அவனை விழிக்க அவன் சந்திரன்தான் என்பதை அவன் விழிகள் உணர்த்தின. சகி அவனின் குரல் திரும்ப ஒலிக்க அவள் செய்வதறியாது அவளை நோக்கினான். சகி, உன்னை 4 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி கடைக்களை முதல் தடவையா பார்த்தேன். அப்பதான் நம்ம முன்ஜென்ம ஞாபகங்கள் எனக்கு முதலா வந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னை நான் கன்னியாகுமரி முழுக்க எங்கெல்லாமோ தேடினேன். ஆனா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. உன்னை மறுபடியும் என்னால பார்க்க முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லாம போச்சு. அவன் ரத்தம் கொட்டும் தன் வயிற்றினை தன் கைகளால் பிடித்து கொண்டே அவளிடம் கூறினான். ஆனா இந்த உலகம் ஒரு வட்டங்கிறது உண்மைன்னு நிரூபிக்கிற வண்ணம் உன்னை திரும்பவும் சென்னை மிரண்டா கடையில பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை பத்தின விவரங்களை சேகரிச்ச போதுதான் எனக்கு தெரிய வந்துச்சு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னும், அதுவும் இப்ப அர்ஜுனா வாழ்ந்துட்டு இருக்க இந்திரன் கூட. தன் அர்ஜுன் தான் இந்திரன் என அவள் கூறியது அவள் இதயத்தினை சுக்குநூறாக நொறுக்கியது. எங்க அர்ஜுன் உன்னை ஏமாத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தோணுனால உன்னை திரும்பவும் ஃபாலோ பண்ணேன். ஆனா நீ அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பிறகு உன்னை விட்டு விலகலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் கூறிய அவனின் கண்களில் ஏமாற்றத்தின் வலியும் வேதனையும் அப்பட்டமாக தெரிந்தது. அதற்கு மேலும் நிற்க சக்தியின்றி அவன் நின்ற இடத்திலே அமர்ந்தவன் அருகே அவள் ஓடிச் சென்று தொட முயற்சிக்க அவனோ ரத்தம் படிந்த தன் கையை காட்டி வேண்டாம் என தடுத்து விட்டான். ஆனா விதி அதுக்கும் இடம் கொடுக்கல. அர்ஜுனை கொலை பண்ண சதி திட்டம் நடக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அவனுக்காக இல்லாட்டியும் உனக்காவது அவனை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணேன். அவன் புதுசா பண்ற ப்ராஜெக்ட்ல பல பேருக்கு சவாலா இருக்கனால தான் அவனுக்கு இந்த கொலை முயற்சி நடக்குதுன்னு அறிஞ்ச பிறகு அவங்கள வார்ன் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க அதையும் பொருட்படுத்தாம இன்னைக்கு அவனை கொல்ல முயற்சி பண்ணது தெரியவும் தான் அவனங்களை கொன்னாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும்னு அவங்கள கொல்ல ஆள் செட் பண்ணிட்டேன். அவன் கூறவும் பிரியா அவனை அதிர்ச்சி மேலோங்கி பார்த்தாள். ஆமா சகி, இந்த சந்திரன் முன்ன மாதிரி இல்ல. அதுபோல இப்ப நீயும் என்னோட சகி இல்ல கூறியவனின் கண்கள் அவளை பார்த்த வண்ணம் அவனுயிர் அவள் உடலை விட்டு பிரிய தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அறியாதவளாய் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை வருடங்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பொய்யா? கடந்த ஜென்மத்தில் தன் வாழ்க்கையே சீரழித்தவனுடன் தான் இத்தனை காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தன்னை இப்படி நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டானே, காதல் என்ற பெயரில் தன்னை இப்படி ஏமாற்றி விட்டானே, இவ்வளோ காலமும் ஒரு நம்பிக்கை துரோகியுடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என பல கேள்விகள் அவள் மூளையினை குடைந்து எடுக்க தான் ஜென்மமாக இந்திரன் மீது கொண்ட அந்த கோபமும் வன்மமும் அப்படியே அர்ஜுன் மீது மாறியது. அவள் கொண்ட சபதம் அவளின் காதலை மறைத்தது. பிரியாவின் நினைவுகளை சகியின் நினைவுகளாய் மறக்கவும் அவள் பிரிய சகியாய் நின்றாள். தனது மார்க் சிரிப்பை அர்ஜுன் என்னும் இந்திரன் உதித்திட கொதித்து போனாள் பிரியசகி. ஏண்டா நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் இப்படி என்ன ஜென்மா வச்சு படுத்துற? என் சந்திரன் என் கையால கொலை பண்ண வச்சுட்ட. என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சுல்ல? பிரியா ஆவேசமாக அவனை பார்த்து கத்த அவனோ ஒன்றும் பேசாது அருகில் இருந்த சுவற்றில் சாய்ந்தவாறு சென்று அமர்ந்தான். அவன் தன் பேச்சு எதையும் பொருட்படுத்தாது இருப்பது அவளை மேலும் கோபமடைய செய்ய அவள் அவனை மேலும் திட்ட ஆரம்பித்தாள். ஆமா, உனக்கெல்லாம் காதலோட அருமை தெரிஞ்சாதானே? உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு தான் காதலோட தூய்மை புரியும். உன்ன மாதிரி தன் சகோதரன் மீது கொண்ட பொறாமைக்கையெல்லாம் காதல் எனும் பேர் சூட்டியவனுக்கெல்லாம் இப்படி உன் வன்மத்தை தீக்கிறதுக்காக 2 ஜன்மங்களாக என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. போதும் சங்கவி, நிறுத்து. அவள் தன் காதலை பொய் என்று வெறும் பொறாமை என்றும் கொச்சைப்படுத்துவதை பொறுக்க இயலாது அவளை கத்தியவன் அவள் விழிகளை தன் விழிகளால் கைது செய்தவாறு கேட்டான்.
யாருடைய காதல் பொய்? இந்த அர்ஜுன் தன் பிரியா மீது கொண்ட காதலா, இல்ல அந்த இந்திரன் சங்கவி மீது கொண்ட காதலா? இந்த ரெண்டுல எந்த காதல பொய்ன்னு சொல்ற? உன் காதல தோத்த அடுத்த நொடி நீ உன்னை மாய்த்து கொண்ட. ஆனால் தன் காதல் தோக்கப் போவதை அறிந்தும் உன் மீது காதல் கொண்டு ஒவ்வொரு நொடியும் மாய்ந்து போன இந்த இந்திரன் காதல் பொய்யா? இல்லை என் பிரியாவுக்குள்ள இருக்கிற இந்த சங்கவி ஒரு நாள் விழித்துக்கொண்டு சந்திரனை தேடிச் செல்வாள் என அறிந்தும் அவள் கையில்தான் தனக்கு முடிவு என்பதை அறிந்தும் என் பிரியாவிற்கு காதலை தவிர வேறெதையும் காட்டாத இந்த அர்ஜுனன் காதல் பொய்யா? உனக்கு தெரியாது சங்கவி, இந்திரனா நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு. சந்திரன் போல காதல் வசனம் பேசிதான் எனக்கு அதை வெளிப்படுத்த தெரியல. உன்னோட கவனத்தை ஈர்க்கதான் எப்ப பாரு உன்னை வம்புளுக்கு இழுத்தேன். நம்மளோட முதல் சந்திப்பு உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சந்திரனை பார்த்த. நான் நிக்கிறது கூட தெரியாம என் மேல வந்து இடிச்ச. அந்த நேரத்துல நான் உன்னை திட்டின பிறகு உன்னோட கண்கள் என் மேலதான் இருந்துச்சு. அந்த நிகழ்வு தான் உன் கவனத்தை ஈர்க்க உன்னை கிட்ட கடுகடுப்பா நடந்துக்கலாம்னு ஒரு தப்பான படத்தை எனக்குள்ள கத்து தந்தது. கூறியவனின் கண்கள் முன்னே அந்த நாட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. அடுத்த நாள் இந்திரன் சங்கவி தனியாக விளையாடுவதை மறந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவளிடம் சென்று பேச அவன் மனம் எங்கோ அவள் தன்னை அலட்சியம் செய்து விடுவாளோ என்ற பயம் வேற உள்ளுக்குள் ஆட்கொண்டது. ஆனால் இந்த போராட்டத்தில் அவன் மனம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னே சந்திரன் சங்கவியை தன் தோளாக்கி கொண்டான். இவர்களின் இந்த புது உறவின் விளைவு பிற்காலத்தில் எப்படி இருக்கும் என யூகிக்க முடிந்தவன் அதை வெளிப்படுத்த தெரியாது அவளை மிரட்ட இருவருக்குள்ளும் பகை பற்றி கொண்டது. நாட்கள் செல்ல செல்ல அவளிடம் எப்படி பேசுவது என்று அறியாது அவளை கேலி கிண்டல் செய்வது மூலமே அவளின் கவனத்தை ஈர்க்க முயற்சித்தான் இந்திரன். ஆனால் அவனின் முயற்சிகளால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை அவள் சந்திரன் கைகளில் முத்தமிட்ட போது அறிந்து கொண்டவன் அவனின் அந்த ஏமாற்றத்தை பொறுக்க இயலாது சந்திரன் அந்த ஓவியத்தை பாழ்படுத்தினான். பின்பு தன் தவறை உணர்ந்து வருந்தியவன் அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்கும் நோக்கில் அவள் தன் தாய்மடியாக கருதும் அந்த அள்ளிக்குளம் நோக்கி விரைந்தான். ஆம், இந்திரனும் அறிவான் அந்த அள்ளிக்குளத்தின் வரலாற்றை. வெறும் அள்ளிக்குளத்தின் வரலாறு மட்டுமல்ல, சங்கவி சம்பந்தப்பட்ட விஷயம் சிறு துணுக்காய் ஆயினும் அனைத்தையும் அறிந்து வைத்திருந்தான். அவள் குளக்கரையிலே சோகத்தில் மூழ்கி இருக்க அவளை எப்படி அணுகுவது என்று அறியாது அவளை மறைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அப்பொழுதும் அவனுக்கு முன்பே முந்திக் கொண்டான் சந்திரன். அவர்கள் இருவருக்கும் இடையேயான பரிமாற்றத்தை கண்ணுற்ற அவனுக்கு அக்கணமே புரிந்துவிட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்று. எனவே தான் அன்று முதல் இந்திரன் அனைவரையும் தன்னை விட்டு தூரமாக்கி கொண்டான். அவனின் இளவயது துடுக்கான குணமானது இந்த இடைக்காலத்தை தன் நாட்டிற்காக கழிக்க விரும்ப அவனுக்கு தெரிந்தவர் ஒருவர் மேல் பதவியில் இருக்க அவர் மூலம் இரகசிய உளவாளியாக புது பிரவேசம் எடுத்தான். எனவே தவறு செய்பவர்களை கையும் களவுமா பிடிக்க அவர்களில் ஒருவனாக அவர்களுடன் பழக அந்த உண்மை என்றும் நினைத்த அந்த குடும்பம் உறவுகள் என அனைத்தும் அவனை முழுமையாக வெறுத்து ஒதுக்கின. அவனும் தான் செய்யும் வேலைக்கு அனைவரையும் விட்டு விலகி இருப்பதுதான் நியாயம் என்று பட அவனும் யாரிடம் தன் தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்த முன்வரவில்லை. ஆனால் என்னதான் அவன் அனைவரையும் விட்டு தள்ளியிருந்தாலும் அவன் இதயம் என்றும் சங்கவியின் அருகாமையை வேண்டிட அவன் அவள் அறியா வண்ணம் அவளை தூரத்தில் நின்று பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தான். ஆனால் இதன் மூலம் அவனுடன் சேர்ந்தே சுற்றும் அந்த அடியாள் கூட்டத்திற்கு விளங்கிவிட்டது அவன் அவள் மேல கொண்ட காதல். சந்திரனுக்கும் சங்கவிக்கும் இடையேயான திருமண பேச்சுகள் நடைபெற அது அவன் அடியாள் கூட்டத்திற்கு தெரிய வந்தது. அவர்கள் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்கவே அன்று அவர்கள் திருமணத்தை தடுத்து நிறுத்த முயற்சிப்பது போல் பாவனை செய்தேன். உண்மையில் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அவன் என்றோ சங்கவியின் தலையில் எழுதப்பட்டது சந்திரன் பேர்தான் என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவர்கள் அவனுக்கு உதவுவதாக எண்ணி திருமண மண்டபத்தில் சந்திரனை கொல்ல திட்டம் திட்டினர். அது கடைசி நேரத்தில் தான் இந்திரனுக்கு தெரிய வந்தது. எனவே உடனே திருமண மண்டபத்திற்கு விரைந்தான் இந்திரன். அங்கு திருமண மேடையில் அவனின் சகோதரன் கழுத்தில் கத்தியினை வைத்தவாறு அவனை சுற்றி அடியாள் கூட்டம் நிற்க அங்கு அவர்கள் இடையே சென்ற இந்திரன் அனைவரையும் அடித்து தூசம் பண்ணினான். ஆனால் இந்திரன் அசந்த நேரம் பார்த்து அவன் அறியாத ஒருவன் சந்திரன் முதுகில் தன் கத்தியை பாய்ச்சினான். அக்கணமே சரிந்து விழுந்தான் சந்திரன். தன் சகோதரனின் நிலை கண்டு கலங்கிய இந்திரன் சந்திரன் முதுகில் குத்தியவன் ரத்தியத்தினை தன் வாளினை துளையிட்டு அவன் இதய கூட்டிலிருந்து ரத்தம் வழிந்தோட தன் வாளினை உருவினான். ரத்தம் சொட்டும் வாளோடும் ஆவேசத்துடன் தன் சகோதரன் உடல் அருகே இந்திரன் நின்று கொண்டிருக்க அங்க மனக்கோலம் புரிந்த சங்கவி விருந்தோடி வந்தாள். இப்போ சொல்லு, ஏன் காதல் பொய்யா? என் காதல் ஜெயிக்காது என்று தெரிந்த பின்னும் உன் மீது காதல் கொண்டதை தவிர நான் வேறு என்ன தவறு செஞ்சேன்? இந்திரனாக வாழும் பொழுதும் அர்ஜுனாக நான் மறுபிரிவு எடுத்த பிறகு காதல்னா என்னன்னு நான் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே என் காதலை நீந்தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாள்லேருந்து நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரே விஷயம் எக்காரணம் கொண்டும் இந்த பிறவில உன்னை சந்திக்கவே கூடாது என்பதுதான். அவன் இந்த வார்த்தை அவள் இதயத்தின் மீது மலையினை தூக்கி வைத்தாற் போல் வலியினை கொடுத்தது. அதற்கு காரணம் நான் போன ஜென்மத்தில் அனுபவித்த அதே காதல் வழியை இந்த பிறவிலும் அனுபவிக்க விரும்பாததான். ஆனா நாம நினைக்கிறது எதுதான் நடந்திருக்கு சொல்லு?
உன்னை மொத காலேஜில் பார்க்கும்போது நான் என்னையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டேன். நான் இந்திரனா இருக்கும்போது உள்ளுக்குள்ள பூட்டி வச்ச அத்தனை காதலும் அர்ஜுனா இருக்கும்போது வெளிவந்துச்சு. எனக்குள்ள இந்திரன் வெளிவந்த மாதிரி உனக்குள்ள உள்ள சகியும் ஒரு நாள் முழிச்சுப்பான்னு தெரியும். அதனால தான் நீ என்னை சுத்தி சுத்தி வந்த போதும் நான் உன்னை விட்டு தள்ளியே இருந்தேன். ஆனால் நீ என் மேல வச்சிருக்க காதல பார்த்த பிறகு உனக்கு பழைய ஜென்மம் நினைவு வரும் வரை ஏன் உன் காதலை அனுபவிக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதுதான் நான் எனக்கு நானே விதித்த அத்தனை கட்டுப்பாட்டையும் உடைத்தெறிந்து உன்னை கைப்பிடிக்க தயாரானேன். அவனின் வார்த்தைகள் அனைத்தும் அவள் தலையில் இடியாய் விழ துடித்து போனவள் கண்களில் மழைத்துளிகள் கண்ணீர் துளிகளான. ஆனால் ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அந்த சகியின் காதலன் வேணா சந்திரனா இருக்கலாம். ஆனா என் பிரியா உசுருக்கு உசுரா இல்ல. தன் உசுருக்கு மேல காதலிச்சது இந்த அர்ஜுனை தான். அவன் கூறவும் அவளுக்குள் குடி வந்திருந்த சகி அவளை விட்டு நீங்கி சென்றார் போல் உணர்ந்தவள் அப்பொழுதுதான் தான் செய்த செயல்களின் விளைவை அறிந்தாள். அவன் கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. உடனே தன்னவன் அருகில் ஓடி அமர்ந்தவள் சுவற்றில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த அவனின் முகத்தினை தன் கைகளால் பற்றி கதறி அழத் தொடங்கினாள். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருடா அர்ஜுன். தன் கண்களை துடைத்து கொண்டு அவன் தோள்களை பிடித்து தூக்க முயன்றவள். வாடா அர்ஜுன், எப்படியாவது உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், உன்னை எப்படியாவது காப்பாற்றணும், சீக்கிரம். இல்ல பிரியா, என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, குறுக்கிட்டான் அர்ஜுன் அவள் தன்னை தூக்கும் முயற்சியை தடுத்தவாறு. அவனை வேதனை மிக்க விழிகளால் நோக்கியவள் அர்ஜுன் என உருக்கமான குரல் அழைத்திட, ஆமா பிரியா, என்னை காப்பாற்ற முயற்சிக்காத, அது முடியாத காரியம். ஏன்னா என்னை குத்துனது நீ. என் முடிவு உன் கையில தான் என்பது போன ஜென்மத்திலே எழுதப்பட்டது. அதை மாத்த யாராலையும் முடியாது. அவன் கூறவும் தன் தவறை உணர்ந்தவன் தன் தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள். இது எல்லாம் என்னாலதான். தேவையில்லாம நான் தான் கடந்த கால வாழ்க்கைய நம்மளோட சந்தோஷமான இந்த நிகழ்காலத்தோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சிட்டேன். நீ சொன்னது உண்மைதான். சகி வேணும்னா இந்திரனை வெறுத்திருக்கலாம். ஆனா இந்த பிரியாவுக்கு எல்லாமே நீதான். நீ இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் எப்படி இருப்பேன் என்றவள் தன் அருகில் இருந்த இரு உயிர்களை காவு வாங்கிக்கிட்டு கிடந்த அந்த கத்தியினை எடுத்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முயல அவன் கரங்களை பிடித்து அக்கத்தினை அவளிடமிருந்து பிடுங்கினான் அர்ஜுன். போதும் பிரியா, போதும். இப்படி அவசரத்துல முடிவெடுக்கிறது இதோட நிறுத்திக்கோ. இப்ப நீ இருக்கிறதால ஒன்றும் மாறிட போறதில்ல. இல்ல அர்ஜுன், நீ சுவாசிக்காம இந்த உலகத்துல என்னால மட்டும் எப்படா சுவாசிக்க முடியும்? எனக்கு தெரியும் பிரியா. அதனாலதான் என் மூச்சு காத்த உனக்குள்ள விட்டுட்டு போறேன் என்றவன் அவன் வயிற்றினை மெல்ல தடவினான். அவன் அச்செயலால் அதிர்ச்சி உற்ற பிரியா அவனை குழப்பத்துடன் பார்த்தா. ஆமா பிரியா, நம்ம காதலோட சின்னம் இப்போ உசுரா உன் உடம்புக்குள்ள உருவாகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ மயக்கம் போட்ட போது உன்னை செக் பண்ண டாக்டர் சொன்னாங்க. நான் தான் 2 நாளைக்கு அப்புறம் வரேன், நம்ம கல்யாண நாள்ல உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இதை மறைச்சிட்டேன் என்றவன் தன் வலியினையும் பொருட்படுத்தாது சற்று குனிந்து அவள் வயிற்றினை வருடினான். பிரியா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியா? அவள் கண்களை பார்த்து அவன் கேட்டிட அவள் வாய் பேச இயலாது தலையை மட்டும் மாட்டினாள். இங்க நடந்தது எதுவும் யாருக்கும் தெரிய வேணாம். என் முடிவு எப்படியும் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு முன்கூட்டியே புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் முன்கூட்டியே சில ஏற்பாடுகள் பண்ணிட்டேன். நீ யாருக்கிட்டே எங்க சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லாத. இது உனக்காகவே இல்ல, எனக்காகவும் இல்ல, உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்காக. அவன் சிறு புன்னகையுடன் கூற அவன் கண்களில் பதிலோ கண்ணீர் மட்டுமே. பிரியா, நான் கொஞ்சம் உன் மடியில என் தலையை வச்சு படுத்துக்குவா. அர்ஜுன் வலி மிகுந்த குரலில் அவன் கண்கள் மேல் சொருக காத்து சொக்கி இருக்க கேட்டான். அவள் அவன் அருகே சுவற்றில் சாய்ந்தவார் அமர்ந்து அவன் தலையை தன் மடியில் ஏந்தி அவன் கேசத்தை தன் விரல்கள் கொண்டு வருடத் தொடங்கினாள். ஒரு வழியாக போலீசாருடன் அர்ஜுன் தனக்கு அனுப்பிய முகவரிக்கு வந்து சேர்ந்தாள் விஜி. தங்கள் கைகளில் துப்பாக்கியை ஏந்தியவாறு போலீஸ் அவனின் முன்னே நுழைய தன் உயிர் தோழி ஆபத்தில் இருக்கும்போது அவர்கள் அவளை மீட்டு வரும் வரை காத்திருக்க இயலாது என அவர்கள் பேச்சினையும் மீறி அவர்கள் பின்னே நுழைந்தாள் விஜி. உள்ளே நுழைந்தவனின் கண்களில் முதலில் பட்டது அவ்வீட்டின் சுவற்றை அலங்கரித்த அந்த அழகிய ஓவியம். 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி தன் வீட்டின் முற்றத்தில் விட்டத்தை பார்த்தவாறு அமர்ந்திருப்பதை கண்ட அந்த அழகிய ஓவியம். அந்த ஓவியத்தில் இருந்த பெண்ணை பார்க்கும்போது எங்கே பார்த்தது போல் அவள் மூளையில் மணியடித்தது. அதை பற்றி யோசிக்கும் தருணம் இது இல்லை என்று எண்ணியவள் தன் பார்வையை அந்த அறையை சுற்றி சுழற்றினாள். ஆனா அங்கு கண்ட காட்சி அவள் மூச்சுக்குள்ளேயே நெருங்கிவிட்டது. தன் கண் காட்சியில் கண்ட அந்த அந்நியன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான். அவனுக்கு சற்று தொலைவில் சுவற்றில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தாள் பிரியா. அவள் மடியில் அவளையே கண் அசைவென்று பார்த்தவாறு உயிரற்ற உடலாய் அர்ஜுன். உயிரற்ற நிலையிலும் அவன் கண்களில் தன் மனைவி மீதான காதல் தெரிந்த வண்ணமே இருந்தது. அர்ஜுன். விஜயின் குரல் அந்த அறையினையே அதிர செய்ய அந்த அதிர்விலும் அசைவென்று அமர்ந்திருந்தாள் பிரியா. பின் அனைத்தும் ஏதோ கண்ணிமைக்கும் நொடி நடப்பது போல் ஒவ்வொன்றாக நிகழத்தோடின. 2 உடலையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனை செய்தனர். அந்த வீடு முழுவதும் துப்பறியும் ஆய்வாளர்களால் முழுவதும் அலசப்பட்டது. கொலை செய்ய உபயோகப்படுத்திய கத்தியும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. பிரியாவையும் போலீசார் விசாரிக்க முயல அவளோ பித்து பிடித்தது போல் உயிரற்ற ஜடமாகவே இருந்தாள்.
மேலும் அவள் கருவுற்றிருப்பது தெரியவர அவளின் மனநிலையை கருத்தில் கொண்டு இந்த விசாரணையிலிருந்து அவளுக்கு விடிவு கொடுக்கப்பட்டது. மேலும் விஜயின் வாக்குமூலம் படி அந்த வீட்டில் அவர்களுக்கு கிடைத்த தடயங்கள் படியும் வெற்றி சந்திரன் இந்த ஜென்மத்தின் பெயர் பிரியாவை பல நாட்களாக பின்தொடர்ந்து தெரிய வந்ததும், அது மட்டுமின்றி அவன் அவளை பின்தொடர்ந்து பல பொது இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் பதிவாகியிருந்ததும் அவர்களின் விசாரணையில் முக்கிய சாட்சியாக அமைந்தது. மேலும் அர்ஜுன் விஜயின் இடையேயான கடைசி உரையாடல் பதிவும் அவர்கள் கவனத்திற்கு வர அவர்களே இந்த கேஸில் ஒரு முடிவுக்கு வந்தன. கூலிப்படை தலைவனான வெற்றி அவன் இந்த ஜென்மத்தில் ஒரு ரவுடி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியாவின் மீது ஆசை கொண்டு அவளை பல நாட்களாக பின்தொடர்ந்து வந்துள்ளான். அவளை அடைவதற்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் அர்ஜுனுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரியாவை கடத்தியுள்ளான். இதை அறிந்த அர்ஜுன் தான் முன்கூட்டியே தன் மனைவியின் பாதுகாப்பிற்கு வழங்கி இருந்த GPS சாதனத்தின் உதவியால் அவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து அங்கே விரைந்துள்ளான். அங்கு இருவருக்கும் இடையே நடந்த கைகலப்பில் ஒருவர் குத்தி இருவரும் அவ்விடத்திலே இறந்துள்ளனர். இதுவே அவர்கள் விசாரணையின் முடிவு. அந்த கேஸ் முடிந்து 2 மாதங்கள் கழித்து பிரியாவும் அவளின் பெற்றோர் மற்றும் தோழிகளுக்கு தன்னை யாரும் தேட வேண்டாம், தக்க சமயம் வரும்போது தானே திரும்பி வருவதாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு காணாமல் சென்று விட்டாள். முதலில் அவளை தேட நினைத்தவர்கள் பிறகு அவளின் உணர்வை புரிந்து கொள்ள அவளை தேடும் பணியை நிறுத்திவிட்டு அவளாகவே அவர்களை தேடி வரும் நாளுக்காக காத்திருந்தனர். விஜி, நேரமாச்சு, வா போகலாம், ஸ்வேதா கூப்பிடவும் கோயிலின் உள்ளே ஒரு தூணில் சாய்ந்தவார் அமைந்திருந்த விஜி எழுந்தாள். அவர்கள் இருவரின் முகத்திலும் காலம் போட்ட கோலத்தின் சுருக்கங்கள் மெல்லிய கொடுகளாய் தென்பட வெள்ளி குறித்தாய் மின்னும் நரைமுடிகளும் அங்கங்கே அவர்களின் தலையில் தென்பட்டன. இன்றையோடு அர்ஜுன் அவர்களின் உலகத்தை விட்டு போய் 22 வருஷமாயிருந்தது. நம் பிரியாவும் நம்மளை விட்டுட்டு எங்க பிரிந்து போய் 22 வருஷம் வருதுல்ல, அவளா வருவான்னு நாமும் இப்படி வருஷக்கணக்கா காத்திருக்கோம் என நொந்து கொண்டாள் விஜி. வருஷக்கணக்கா என்னடி, நம்ம வாழ்க்கை முடியும் முறை கூட அவளுக்காக காத்திருப்போம். நீ கவலைப்படாத விஜி, நம்ம பிரியா எங்கிருந்தாலும் நல்லா தான் இருப்பான். நீ வேணா பாரு, அவன் நம்மளை தேடி வர நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை. சீக்கிரமே அவன் நம்மளை தேடி வருவான். நாம மாதிரி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நமக்கான நாளாக வாழத்தான் போகிறோம் ஸ்வேதா என்றும் பல போல விஜயும் சமாதானப்படுத்த இருவருமாக கோவிலை விட்டு வெளிவந்தனர். அவர்கள் இருவரின் மனதிலும் இப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுதல் தான், தங்களின் உயிர் தோழி எங்கிருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே. மலைகள் ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு விண்ணை தொட எண்ணி அந்த மேகக்கூட்டங்கள் இடையே முட்டிக்கொண்டு சண்டையிட்ட அந்த அழகிய ஊர் ஊட்டி என்ற பெயர் கொண்ட உதகமண்டலம். பனிக்குடங்கள் மத்தியில் மான்குட்டி ஒன்று துள்ளி வருவது போல் அவற்றின் மத்தியில் ஓடி வந்து தன் வீட்டினை அடைந்தால் இளமை கொஞ்சம் அக்காரிகை. இந்த சதீஷ் இவனோட பெரிய ரோதனையா போச்சு. மனசுல பெரிய மன்மதன் நினப்பு. இவர் ப்ரப்போஸ் பண்ணுவானா, நாங்க ஏத்துப்போமா? தனக்குள் பேசிக்கொண்டவாறே தன் வீட்டில் நுழைந்தால் 21 வயதான இளம்பெண் ஆலியா. ஏமா என்னாச்சு? சதீஷ் உன்னை ப்ரப்போஸ் பண்ணனா? ஆலியாவின் தாய் அவனை விசாரித்துட. ஆமாம்மாம், ஆனா எனக்கு அவனை பிடிக்கலன்னு நான் அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன். ஆலியா இதழ்களை குவித்த வண்ணம் குழந்தை போன்ற கோபத்துடன் கூறினாள். அவளின் தாயார் காதல் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிப்பவர் அல்ல என்பது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். அவளும் அவள் தாயாரும் தோழிகள் போல்தான் பழகினார்கள். ஆலியாவை பொறுத்த மட்டில் அவள் நெருங்கிய தோழி யார் என கேட்டால் அவள் தாயின் பெயரை தான் சொல்லுவாள். அந்த அளவுக்கு தாய் மகள் இருவருக்கும் இடையான உறவு நெருக்கமாக இருந்தது. ஓகேடா செல்லம், சரி இரு, களைப்பா இருந்தாலும் இருப்ப, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சமையலறை நோக்கி நகர்ந்தாள். ஆனால் ஆலியாவின் மனது பூராவும் சதீஷின் காதல் வரிகளையே அசை போட்டு கொண்டிருந்தன. அதை ஏற்க மறுத்த அவளின் மூளை அவளை கண்டிக்க அவள் திரும்பவும் சதீஷை வாய்விட்டு ஏதேதோ திட்டத் தொடங்கினாள். அவளின் வார்த்தைகளை கேட்ட அவளின் தாய்க்கு அவளின் புலம்பல் அவளின் மனதினை சமாதானப்படுத்த அவள் உதிர்க்கும் வார்த்தைகள் என்று புரிய சமையலில் இருந்து வெளியே வந்த அவளின் அம்மா அவள் அருகில் சென்றமிழ்ந்தாள். தன் மகனின் கைகளை தன் கைகளால் பிடித்து அவளை பார்த்து புன்னகைத்தவாறே, ஆலியா, உனக்கு சதீஷை பிடிச்சிருக்கா? அம்மா, என்ன கேட்குற நீ? நான் இப்பதானே சொன்னேன் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு. ஆலியா தன் புருவங்களை சுருக்கியவாறு கேட்டாள். சரி, அது நீ அவங்க கிட்ட சொன்னது. உன் மனசு கிட்ட என்ன சொல்லுது? தன் தாயின் கேள்வி அவளை வியப்பில் ஆழ்த்த தன் வலிகளை தாழ்த்தி தரையினை நோக்கினாள். அது மாம், கடந்த 2 வருஷமா எனக்கு எல்லா விஷயத்திலும் துணையா இருந்தது அவன்தான். அவன் என்னை பார்க்குற விதம், என் மேல அன்பு காட்டுற அன்பு, அக்கறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட இருக்கணும் போல கூட இருக்கு. ஆனா ஏன்னா ஆலியா இழுத்தாள். என்ன ஆனா? ஆனா உனக்கு தெரியாதுமா, என்னோட ஸ்கூல் டேஸ்ல அவன் என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கான். பல நேரங்கள்ல என்னை ஒரு கேலி பொருளாக்கி துன்புறுத்தி இருக்கான். அதுலேயும் எனக்கு அப்பா இல்லைங்கிறத பல முறை குத்தி காட்டி இருக்கான். அந்த காயங்கள் அனைத்தையும் என் மனசுல வடுவா படிஞ்சிருக்குமாம். இப்ப என்னதான் அவன் நல்லவனா எனக்கு தெரிஞ்சாலும் அன்று அவன் எனக்கு தந்த காயங்களையும் மன உளைச்சலையும் என்னால அவ்வளோ சுலபமா மறந்துட்டு அவனை என் வாழ்க்கை துணையை எப்படிமா நினைச்சு பார்க்க முடியும் என்று கூறினாள் ஆலியா.
அவளின் தாடியை பிடித்து உயர்த்தி அவள் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் துளியை நீக்கி அவளின் தாய் அவளை பார்த்து சிறிது புன்னகைத்தவாறே கூறினா, குட்டிமா, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்தான். யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னு நம்மளால கணிக்க முடியாது. அதனாலதான் எப்பவுமே கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உனக்கு இப்ப எது தேவை, எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். கடந்த காலத்தை மனசுல வச்சு நிகழ்காலத்தை நீ தீர்மானிச்சேன்னா நீ எதிர்காலத்துல அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். தன் தாயின் வார்த்தையில் தெளிவு பெற்றவள், சரிம்மா, நீ சொல்றது எனக்கு புரியுது. சதீஷ் கிட்ட நான் இப்பவே பேசுறேன் என ஆலியா கிளம்ப, அவள் தாயோ அப்புறம் டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட் என்று விளையாட்டான குரலில் கண்டித்தார். ஐ நோ மாம், யூ டோன்ட் வரி என்று சிறு புன்னகையுடன் கூறிவிட்டு கிளம்பிச் சென்றாள். அவள் சென்ற பின் ஆலியாவின் தாய் மாலையிட்டு தன் வீட்டு சுவற்றில் மாட்டியிருந்த தனது கணவரின் புகைப்படத்தின் அருகே சென்றாள். அப்புகைப்படத்தை மெல்ல தடவியவின் கண்களில் கண்ணீர் துளிகள் அணை கட்டியது. அர்ஜுன், நீ இல்லா உலகத்துல நான் சுவாசிக்க ஆரம்பிச்சு இன்னையோட 22 வருஷம் ஆச்சுடா. நான் வாழ்றதே நம்ம பொண்ணுக்காக மட்டும்தான்டா. மத்தபடி இந்த உலகத்துல நான் ஒரு நிழலா தான் வாழ்ந்துட்டு வரேன். அன்னைக்கு நடந்ததை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, யாரு கண்ணையும் பார்க்கவும் இயலாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடு. அந்த பொய்யான வாழ்க்கை வாழ பிடிக்கல. அதான் நான் அங்க எல்லாரையும் விட்டு தூரமா வந்துட்டேன். அவ மனசு அந்த நாட்களை சற்று அசை போட்டது. நான் செஞ்ச அதே தவிர நம்ம பொண்ணு இன்னைக்கு செய்ய இருந்தா. முடிஞ்சு போனதை நினைச்சு அவ மனசுல அவ கொண்ட காதலை மறைக்க நினைச்சா. ஆனா நான் அவளுக்கு எடுத்து சொல்லி அதை தடுத்துட்டேன். நீயும் அது மாதிரி என்கிட்ட முன்னையே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருந்தா இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருந்துக்கலாம். நானும் நம்மளோட இந்த ஜென்ம வாழ்க்கைய கடந்த ஜென்ம வாழ்க்கையோட சேர்த்து முடிச்சு போடாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. தன் கணவனின் புகைப்படத்துடன் பேசிவிட்டு பெருமூச்சு விட்டாள் பிரியா. இன்று தனது அனைத்து சந்தோஷங்களையும் இழந்து தன் மகளுக்காக மட்டுமே வாழ்ந்து வரும் அவள். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். நடக்க இருப்பது எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும். எதையும் நமது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையோட மட்டும் இணைத்து இருப்பதை இழந்து விடாதீர். வாழ்க்கை வாழ்வதற்கு தவிர பழித்திருப்பதற்கு அல்ல. பழிவாங்கும் நோக்கத்தில் தன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்காமல் தன் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.